श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। शक्ति पञ्चमय विग्रहात्मने सुक्तिकारजत चित्तहारिणे मुक्तिदायक मुरारिपादयो भक्तिसार मुनये नमो नमः। भक्तिसार मुनये नमो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयावनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य गैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्मयानाम्। आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीगुलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। நாராயணன் படைத்தான் நான்முகனை நான்முகனுக்கேரார் சிவன் பிறந்தான் என்னும் சொல் சீரார் மொழிசெப்பி வாழலாம் நெஞ்சமே மொய்ப்பூ மழிசை பரனடியே வாழ்த்து. ஸ்ரீமத்வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரி உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரியராய் எழுந்துருளி இருக்கிற ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமிகளுடைய திருவடித்தாமரைகளில் சாஷ்டாங்கமாக தண்டன் சமர்ப்பித்து ஸ்ரோதாக்களான தேவரீர்களுடைய திருவடிகளிலே தண்டம் சமர்ப்பித்து அடியன் செய்யும் விண்ணப்பம் ஸ்ரீ சுவாமியினுடைய நியமனமடியாக ஸ்ரீ எம்ஓ பார்த்தசாரதி ஐயங்கார் சேரிட்டிஸ் அந்த நிறுவனம் மூலமாக நடத்தி கொண்டு வருகிற இந்த திவ்ய பிரபந்த தாரா அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் ஒரு வருஷத்துக்கும் மேல்பட்டு அனுதினமும் 4000 திவ்ய பிரபந்தங்களுடைய அர்த்தங்களை கேட்க வேணும். ஒரு நாளைக்கு ஒரு பாசுரம் மாதிரி இந்த அர்த்தங்களை எல்லாம் கேட்க வேணும் அப்படின்னு ஒரு நியமனம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதத்திலே பல மகனீயர்களை கொண்டு நடத்தி கொண்டு வர்ற இந்த நிகழ்ச்சியில் அடியேனையும் ஒரு பொருளாக பாவித்து சுவாமி இந்த நான்முகன் திருவந்தாதி இப்பொழுது நடந்து கொண்டு வருகிற இந்த திவ்ய பிரபந்தமான நான்முகன் திருவந்தாதியில் 91ஆம் பாசுரம் தொடங்கி சாற்று பாசுரம் வரை இருக்கிற ஒரு 6 பாசுரங்களுக்கு அர்த்தத்தை விண்ணப்பிக்க வேணும் அப்படின்னு நியமனம் விட்டிருக்கிறார். அந்த நியமனத்தை சிரசா வகித்து சத்தை பெறத்துக்காக அடியேன் 2 வார்த்தையை விண்ணப்பிக்கிறேன். அதில் வேற எந்த விதமான யோக்கியத்தையும் அடியேனுக்கு இல்லாமல் போனாலும் ஸ்ரீ சுவாமியினுடைய நியமனமடியாக இந்த காரியத்தை அடியேன் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதில் திருமழிசை பிரானுக்கு ஒரு தனிப்பட்ட வைபவம் உண்டு. பேயாழ்வார் முதலாழ்வார்களுக்குள்ள 3வது ஆழ்வாரான பேயாழ்வார் அவராலே திருத்தி இந்த சம்பிரதாயத்துக்கு ஆக்கப்பட்டவர் திருமழிசை பிரான். அந்த திருமழிசை பிரான் யோகியாய் இருந்தவர்.
4700 வருஷங்கள் இந்த பூலோகத்தில் வாழ்ந்து பல சித்தாந்தங்களை எல்லாம் பார்த்து சீர்தூக்கி பார்த்து கடைசியில் இந்த சத் சம்பிரதாயமான இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தான் மிகச்சிறந்தது அப்படின்னு இந்த சம்பிரதாயத்தில் வாழ்ந்து வந்தவர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த திருமழிசை ஆழ்வார் எம்பெருமானே தன்னுடைய ஹிருதய கமலத்துக்குள்ளே தியானிக்கிறதுல ரொம்ப ஈடுபாடு கொண்டவர், அந்தர்யாமியில் ரொம்ப ஈடுபாடு கொண்ட ஒரு ஆழ்வார் இந்த திருமழிசை ஆழ்வார். மற்றும் உண்டானவர்கள் பர வியூக விபவங்கள் அந்த மாதிரி இடங்களில் அர்ச்சாவதாரமான இந்த இடங்களில் அபினிவேஷம் கொண்டு இருந்த ஆழ்வார்களுக்கு நடுவில் திருமழிசை ஆழ்வாருக்கு ஒரு விசேஷமான பிரீத்தி உண்டானது அந்தர்யாமி இடத்துல. அந்த மாதிரியான அந்த எம்பெருமானை தான் ஸ்தோத்திரம் பண்ணும்போது, மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணும்போது கொஞ்சம் கூட தயங்காமல் எம்பெருமானுடைய பரத்வத்தை ஸ்தாபித்த ஒரு பெருமை திருமழிசை பிரானுக்கு உண்டு. அந்த காரணத்தினாலேயே திருமழிசை பிரானுக்கு உரையிலிடாதவர் அப்படின்ற ஒரு திருநாமம் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்பேற்பட்ட வைபவத்தோட கூடின திருமழிசை ஆழ்வார் 2 திவ்ய பிரபந்தங்களை சாதித்து இருக்கிறார். அதில் நான்முகன் திருவந்தாதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திவ்ய பிரபந்தம் 96 பாட்டுகளை கொண்டு இயற்பால சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த நான்முகன் திருவந்தாதியில் எம்பெருமானுடைய வைபவத்தை ரொம்ப ஆச்சரியமாக, அவனுடைய பரத்வத்தை ரொம்ப ஆச்சரியமாக ஸ்தாபித்திருக்கிறார் திருமழிசை ஆழ்வார். வியாக்கியாத்தா கடைசியில் காட்டுறச்சே மகோபனிஷத்து சொல்கிற ஒரு பிரக்ரியையில் எம்பெருமானுடைய பரத்வத்தை தான் சங்கல்பித்து கொண்டு, அதாவது அதை பிரதிஜை பண்ணி கொண்டு, அந்த பரத்வத்தை நான் சொல்கிறேன், எம்பெருமானுடைய பரத்வத்தை நான் சொல்கிறேன்னு பிரதிஜை பண்ணி கொண்டு, அது மேலே இதிகாச புராணாதிகளாலே அந்த பரத்வம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஸ்தாபிச்சு, அந்த பரத்வத்தினுடைய எல்லை நிலத்தையும் ஸ்தாபிச்சு, கடைசியில் அந்த விஷயத்தையே தான் திரும்பவும் சொல்லி தலை கட்டுறார் அப்படின்னு இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய அமைப்பையே காட்டி கொடுக்குறார் வியாக்கியாத்தா ஒரு இடத்துல. அந்த விதத்தில் பார்த்தால் நான்முகனை நாராயணன் படைத்தான் அப்படின்னு சொல்லி ஜகத்துக்கெல்லாம் காரணபூதனான எம்பெருமான் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கார். சாமான்யமாகவே எம்பெருமானுடைய பரத்வம் சொல்லப்பட வேணும் அப்படின்னால் அந்த எம்பெருமானுடைய ஒரு அசாதாரணமான லட்சணத்தை சொல்ல வேணும் அப்படின்னா ஜெகத்காரணத்துவத்தை சொல்றதுன்றது வழக்கத்தில் இருக்கிறது. இந்த ஜெகத்காரணம் அந்த ஜெகத்காரணமாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் தான் பரபிரம்மம். அதுதான் எல்லாவற்றுக்கும் மேலான தத்துவம் அப்படின்னு இந்த ஸ்ருதிகளெல்லாம் காட்டுறது. அதே மாதிரி மகனீயர்களான ரிஷிகளும் அந்த மாதிரி தான் அறுதிட்டு இருக்கிறார். ஜன்மாத்தியஸ்ய யதா அப்படின்னு அந்த பரபிரம்மத்துக்கு அசாதாரண சின்னம், அந்த லட்சணத்தை சொல்லணும் அப்படின்னு இருக்கிற காலத்தில் ஜெகத்காரணத்துவத்தை சாதித்தார் வேதவியாசர். அந்த மாதிரி எம்பெருமானுடைய பரத்வத்தை இங்கே சொல்லணும் அப்படின்னு ஆரம்பித்த திருமழிசை ஆழ்வார் நாராயணனை நான்முகன் படைத்தான் அப்படின்னு ஆரம்பிக்க, நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை தான் படைத்தான் அப்படின்னு அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பிரதிஜை பண்ணி ஆரம்பிக்கிறாரே. அப்படி சொல்லிண்டே வர்ற ஒரு கிரமத்தில் இப்பொழுது 91ஆம் பாசுரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சில பாசுரங்கள், இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய பாசுரம், இதெல்லாமே அந்த பரத்வத்தினுடைய ஒரு எல்லையை காட்டுறது. அதாவது எம்பெருமானுக்கு பரத்வம்னு நேராக அதை மட்டும் சொல்லி நிற்காம எம்பெருமானை வழிபடக்கூடிய இந்த பாகவதர்களுக்கு எத்தனை வைபவம் உண்டு அப்படின்றத தான் காட்டுறார் இந்த பாசுரங்கள் மூலமாக. அதில் 91ஆவது பாசுரம் நமக்கு இப்பொழுது அனுபவிக்க பிராப்தமான பாசுரம். தமராவார் யாவர்க்கும் தாமரமேலார்க்கும் அமரர்க்கும் ஆடரவத்தார்க்கும் அமரர்கள் தாழ்தாமரை மலர்கள் இட்டிறைஞ்சி மால்வண்ணன் தாழ்தாமரை அடைவோம் என்று அப்படின்னு ஒரு பாசுரம்.
இதில் காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எம்பெருமானையே சர்வஸ்வமாக பாவித்து கொண்டிருக்கிற இந்த பாகவதர்கள், இவர்களுக்கு தான் பரமைகாந்திகள் அப்படின்னு பேர். அப்பேற்பட்ட பரமைகாந்திகள் இருக்கிறாளே, எம்பெருமானே உபாயம் எம்பெருமானே உபேயம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பரமைகாந்திகள் இருக்கிறாளே, இந்த பரமைகாந்திகள் அவர்கள்தான் அமரர்களாய் இருப்பா, தேவதைகள் போல இருப்பா. யாருக்குன்னா தேவதைகளுக்கே தேவதைகள் போல இருப்பா. நம்ம பராத்பரன் எம்பெருமானையே சொல்றோம், பரர்களுக்கெல்லாம் தான் பரனா இருக்கிறான், தான் ஈசனா இருக்கிறான் அப்படின்னு தானே காட்டுறான். பரமேஸ்வரன் அப்படின்னு பெருமாளுக்கு ஏன் பேர் வருதுன்னா, அவன் தான் மிகப்பெரிய ஈஸ்வரனா இருக்கிறான் அப்படின்னு காட்டுறதான். அந்த மாதிரி சொல்றச்சே இந்த தேவதைகளுக்கெல்லாம் தான் அதிபதி அப்படின்னு தானே அவருடைய பரத்வத்தை காட்டுறது. இங்க இன்னும் ஒரு அடி முன்னாடி போய் சொல்றார், பாகவதர்கள் அந்த எம்பெருமானை, அந்த எம்பெருமானுடைய திருவடியை தொழக்கூடிய இந்த பாகவதர்கள் இருக்கிறாளே, அவர்களே மற்ற தேவதைகளுக்கும் மேலானவர்களாக இருக்கிறார் அப்படின்னு அப்பேற்பட்ட இந்த பரத்வத்தை இங்க ஸ்தாபிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். தமராவார் யாவர்க்கும் தாமரை மேலார்க்கும். தாமரை மேலான் நமக்கு பிரசித்தமாகவே தெரியும், நான்முக கடவுள் பிரம்மா. எம்பெருமானுடைய திருநாபி கமலத்திலே தான் பிறந்தவனானபடியாலே அவனுக்கு தாமரை மேலான் அப்படின்னு பேர் வந்திருக்கிறது. பத்மஜகா பத்மசம்பவா அப்படின்னுலாம் காட்டுறான். அப்பேற்பட்ட அந்த பிரம்மாவுக்கும் ஆடரவத்தார்க்கும் அப்படின்னு, ஆடரவம் ஆடுகிற ஒரு பாம்பை தன்னுடைய கழுத்துல சுத்தின்னு இருக்கிற இந்த சிவபெருமான் என்ன, மத்துமுண்டான அமரர்கள் தேவதைகள் எல்லாம் என்ன, இந்த மாதிரியாக பிரம்ம ருத்ராதி இந்திராதி தேவதைகளுக்கெல்லாம் இந்த பாகவதர்கள் இருக்கிறாளே, இவர்கள் தான் ரொம்ப உயர்ந்தவர்களாக இருக்கிறா அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு பாசுரம். தமராவார் யாவர்க்கும் தாமரை மேலார்க்கும் அமரர்க்கும் ஆடரவத்தார்க்கும். அமரர்கள் தாழ்தாமரை மலர்கள் இட்டிறைஞ்சி மால்வண்ணன் தாழ்தாமரை அடைவோம் என்று. மால்வண்ணன் ஒரு கருத்த திருமேனிய உடைய இந்த எம்பெருமான், அவனுடைய தாழ்தாமரை, அவனுடைய திருவடி தாமரைகளிலே நாம மலர்கள் இட்டிறைஞ்சி அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே மலர்களை சேர்த்து பூஜிக்கக்கூடிய பாகவதர்கள், அதுதான் காட்டுறதுங்க. மால்வண்ணன் அப்படின்னு அந்த எம்பெருமான என்னவா காட்டுறது அப்படின்னாக்கா, இத்தனைக்கும் அந்த எம்பெருமானுடைய திருவடி ஏன் பத்திரம் தானே காட்டுறான். பகவத்கீதையில எம்பெருமான் சொல்றான், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா அப்படின்றான். அந்த இடத்துல எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை பற்று அப்படின்றான் எம்பெருமான். இப்போ மாமேகம் சரணம் பிரஜா அப்படின்னு கண்ணன் தன்னை தொட்டு என்னுடைய திருவடியை பத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறபடியாலே அந்த எம்பெருமான் கண்ணனுடைய திருவடிகள், அதாவது கருத்த மேகம் போல நிறத்தை உடைய கண்ணனுடைய திருவடிகள், அதை பற்றவனுக்கு அப்படின்னு அர்த்தம். அங்கே அதாவது தாமரை மேல அந்த தாழ்தாமரை அமரர்கள் தாழ்தாமரை மலர்கள் இட்டிறைஞ்சி மால்வண்ணன் தாழ்தாமரை அடைவோம் என்ன அப்படின்னு, அந்த தாழ்தாமரை மலர்கள் இட்டிறைஞ்சி அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே சேரக்கூடிய தாமரை இந்த மத்துமுண்டான புஷ்பங்கள் எல்லாம் சேர்த்து அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே சேர்த்து இந்த மால்வண்ணனுடைய திருவடிகள் தான் நமக்கு தஞ்சம் இருப்பார்கள், அமரர்களாவார் அப்படின்னு காட்டுறா. அமரர்கள் அவர்கள் தான் தேவதைகளா இருப்பா. யாருக்குன்னா முன்னாடி சொன்னாரே, தாமரை மேலார்க்கும் அமரர்க்கும் ஆடரவத்தார்க்கும் அப்படி அப்பேற்பட்டவர்களுக்கு தாங்கள் தேவதைகளா இருப்பா. ரொம்ப பிரசித்தமான ஒரு விஷயம். இதை சொன்ன உடனே இதை நமக்கு முதல்ல கேட்க தோணும், சுவாமி தேவதைகள் தானே பெரியவா, அதெல்லாம் பாகவதர்கள் அவருக்கு மேலே உட்காந்துருக்கீங்கோ அப்படின்னாக்கா, இல்லை மற்றவர்களுக்கு தேவதைகள் பெரியவா இருக்கலாம், ஆனால் பாகவதர்களுக்கு தேவதைகள் எல்லாம் அடிபணிந்தவா. இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஜீவாத்மா இந்த உடம்பை விட்டுட்டு அர்ச்சிராதி கதியில ஸ்ரீவைகுண்டத்தை நோக்கி போற காலத்திலே ஆதிவாகிகர்கள் அப்படின்னு சில பேரை கொண்டு எம்பெருமான் இந்த ஜீவாத்மாவை பிரகிருத்தியை கடக்க பண்றார்.
இந்த ஆதிவாகிகர்கள் எல்லாம் யார் அப்படின்னா இந்த மத்து உண்டான தேவதைகளாக இருக்கிறான். இந்த ஜீவாத்மா இந்த உடம்பை விட்டு இந்த சம்சாரத்தை விட்டு ஸ்ரீவைகுண்டத்தை நோக்கி தான் பிரயாணம் பண்ணும் காலத்திலே தேவதைகள் எல்லாரும் இந்த ஜீவாத்மாவை விழுந்து சேவித்து வணங்கி அந்த எம்பெருமானுடைய பரம பக்தர்களாக இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் நம்முடைய கிரகங்களுக்கு வரணும், நம்முடைய கிரகத்தை பாவனமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பூர்ண கும்பத்தோட ஸ்வாகதம் பண்ணி காலை கழுவி அவர்கள் அந்த ஸ்ரீபாத தீர்த்தங்களை எல்லாம் சேர்த்துக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அவள் இந்த பாகவதர்களுக்கு உண்டான வைபவம் எத்தனை. அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகக்கூடிய இந்த ஜீவாத்மாவை பார்த்து நாம் யாரெல்லாம் பெரிய பெரிய தேவதைகள்னு சொல்கிறோமோ அந்த சந்திரன், சூரியன், பிரம்மா, இந்திரன் முதலான தேவதைகள் எல்லாம் அவனுடைய காலை அழும்பி அவனை தன்னுடைய கிரகத்துக்கு ஸ்வாகதம் பண்ணி அவனுக்கு வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரின்னா பார்த்துக்கிறான். ஏன்னா அவர்கள் இப்போது வேணா மேலே உட்காண்டிருக்கலாம், நமக்கு மேலே உட்காண்டிருக்கலாம் ஏதோ புண்ணிய பலத்தினாலே. ஆனால் ஸ்ரீவைகுண்டத்தை நோக்கி போகிற அந்த ஜீவாத்மா இருக்கிறானே எம்பெருமானுடைய சொத்தாக தன்னை தான் தெரிஞ்சுண்டு அந்த எம்பெருமானை தவிர வேற உபாயமும் இல்லை உபேயமும் இல்லை அப்படின்னு சர்வ விதத்தாலையும் அந்த எம்பெருமான் திருவடியிலே சரணாகதி பண்ணியிருக்கக்கூடிய இந்த அதிகாரியை பார்த்தால் அவன் மோட்சத்துக்கு போறா அப்படின்னு தெரிஞ்சால் இந்த மத்துமுண்டான தேவதைகள் எல்லாம் சேவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவர்களும் அந்த தேவதைகளும் பத்தாத்மாக்கள், இந்த சம்சாரத்துல பந்தனத்துக்கு உட்பட்டவா. ஆனா இவன் அவர்களுக்கு மேல இருக்கிறான். இந்த மாதிரி அந்த எம்பெருமானை சேவித்த பாகவதன் இருக்கான அவர்களுக்கு மேல இருக்கிறாங்கன்னா இந்த சம்சாரத்தை கடந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு காட்டுறான். இன்னொரு அர்த்தம் இங்க அமரர்கள் அப்படின்னா ஏதோ இந்த தேவதைகளை மட்டும் அப்படின்னு வச்சுக்காதீங்க, பத்த ஜீவாத்மாக்களான தேவ பிறவியில பிறந்த இந்த பத்த ஜீவாத்மாக்களை மட்டும் வச்சுக்காதீங்க. பின்ன இங்க அமரர்கள் அப்படின்னா நித்தியசூரிகள் அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணி காட்டுறார். நித்தியசூரிகளுக்கே இவர் சுவாமியா இருப்பார் இந்த பாகவதன். உடனே நமக்கு இன்னும் கொஞ்சம் சம்சயமா போயிடும். சுவாமி நான் எப்பேற்பட்ட நீச்சனா இருக்கிறேன், இந்த பாகவதனான மாத்திரத்துக்கு அந்த நித்தியசூரிகள் எல்லாம் இந்த சுவாமியா தாங்கள் கருத வேணுமா அப்படின்னா ஜீவாத்மா கிளம்பி ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகிற அன்னைக்கு இந்த ஜீவாத்மாவுக்கு பூர்ணகும்ப ஸ்வாகதம் கொடுக்கறது அதே முக்தாத்மாக்கள் தானே, அதே ஜீவாத்மா நித்தியசூரிகள் தானே. அவெல்லாம் பூர்ணகும்ப ஸ்வாகதம் பண்ணி வைகுந்தன் தமரெமர் எமதிடம் புகுதென்னு வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர் அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமாக காட்டுறார். அந்த முக்தாத்மாக்களும் நித்தியசூரிகளும் எல்லாம் சேர்ந்து இந்த இன்னைக்கு புதுசாக மோட்சத்தை அடையக்கூடிய இந்த ஜீவாத்மாவுடைய காலை கழுவி தாங்கள் வரவேற்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த பாகவதனுக்கு உண்டான வைபவம் நித்தியசூரிகளுக்கே சுவாமியாக இருக்கக்கூடிய வைபவம். அப்போ இந்த தேவதைகளுக்கெல்லாம் சொல்லவும் வேணுமோ அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ அப்பேற்பட்ட இந்த பாகவதர்களுடைய வைபவத்தை ரொம்ப ஆச்சரியமாக காட்டக்கூடிய ஒரு பாசுரம் தமராவார் யாவர்க்கும் அப்படின்ற 91வது பாசுரம். அந்த பாட்டு முடிஞ்ச உடனே 92ஆம் பாட்டு என்றும் மறந்தறியேன் என் நெஞ்சத்தே வைத்து நின்னும் விருந்தும் நெடுமாலை என்னும் திருவிருந்த மார்பன் ஸ்ரீதரனுக்காளாய் கருவிருந்த நாள் முதலா காப்பு அப்படின்ற இடத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்றார். என்னும் மறந்தறியேன், எம்பெருமானை நான் மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த எம்பெருமானை நான் மறக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் கர்ப்பத்தில் வாசம் பண்ணக்கூடிய காலத்தில் இன்னும் அந்த ஸ்ரீதரனுக்கு நான் ஆளாயிருக்கிற அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் என் மீது பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற காலத்தில் அத்தனை காலமாக நான் அந்த எம்பெருமானை சேவித்தவன் இன்னைக்கு மறக்கலாமா? அதை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பாசுரம். அந்த எம்பெருமான் எல்லா காலத்துலேயும் நம்ம ரட்சிக்கிறான் அப்படின்னாக்கா நம்ம கர்ப்பத்தில் இருக்கிற காலம் தொடங்கி இல்லை இன்னும் எத்தனையோ காலமாக நம்ம ரட்சிச்சுட்டு இருக்கான். இவனுக்கு கட்டாட்சம் பண்ணின காலத்தை நினச்சி இந்த ஜீவாத்மா சொல்கிறான், நான் கர்ப்பத்தில் இருக்கிற காலத்துன்னா என்னை ரட்சிச்சிருக்கா, அத்தனை காலமாக என்னை ரட்சிச்சிருக்கிறவனை நான் எங்கேயாலும் மறக்கலாமா அப்படின்னு காட்டக்கூடிய அற்புதமான பாசுரம். என்னும் மறந்தறியேன், ஒரு காலத்தில் அந்த எம்பெருமானை நான் மறக்கவே மாட்டேன். என் நெஞ்சத்தை வைத்து எதனாலே அந்த எம்பெருமானை நான் மறக்கவே மாட்டேன்னா அவன் என் நெஞ்சத்துக்குள்ளே இருக்கிறான். நான் அவன் எங்கேயோ ஆங்கிலத்தில் சொல்கிறது உண்டு, அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னுவான். நமக்கு ஒரு வியக்தி கொஞ்ச நாளாக தெரியல அப்படின்னா அவன் பற்றி மறந்து போயிடும், அவன் பற்றியோ அவள் பற்றியோ நமக்கு மறந்து போயிடும். அப்படின்னு ஒரு நியத்தி லோக நியத்தை வச்சுட்டு இருக்கோமே.
அந்த மாதிரி எம்பெருமானே நான் பார்க்காதபடியாலே நான் அவனை மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டானா? நான் அந்த அவனை பார்க்காம இருக்கிற நாளே கிடையாது. ஏன் இல்லைன்னா, என் நெஞ்சத்தை வைத்து, என் மனசுலேயே வச்சுட்டு இருக்கேன் அந்த எம்பெருமானை. என் நெஞ்சத்தை வைத்து நின்னும் இருந்தும் நெடுமாலை. நான் நிற்கிற காலம் என்ன, நான் அமர்ந்திருக்கிற காலம் என்ன, நான் சயனிக்கிற காலம் என்ன, இந்த மாதிரி நான் எந்த திசையில இருந்தாலும் அந்த எம்பெருமானை என் மனசுல வச்சிருக்கிற என்னாலே இந்த எம்பெருமானை மறக்கவே முடியாது. என்னும் மறந்தறியேன் என் நெஞ்சத்தை வைத்து நின்னும் இருந்தும் நெடுமாலை. அந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான்னா நெடுமால். அவன் எதனாலே என்னுடைய நெஞ்சத்துல புகுந்து இருக்கிறா அப்படின்னாக்கா, அவனுக்கு தான் பெரிய பித்து. இந்த ஜீவாத்மா கிடைக்காதா, இந்த ஒரு ஜீவாத்மா கிடைக்காதான்னு சொல்லி ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளேயும் தான் பிரவேசித்து தான் அந்தர்யாமியா இருந்து இந்த ஜீவாத்மாக்களை காக்கிற காரணமே இந்த ஜீவாத்மா தனக்கு கிடைக்காதான்ற ஒரு ஆசை. ஒவ்வொரு ஜீவாத்மா பக்கத்துலையும் அந்த ஆசையை கொண்டு இருக்கிறான் எம்பெருமான். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஸ்ரீராமாயணத்தில் சொல்லப்படுறது. இதை திருப்பள்ளி எழுச்சி வியாக்கியானத்தினுடைய அவதாரிகையிலும் காட்டிருப்பார் பெரிய வாச்சான் பிள்ளை. சுந்தரகாண்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஹனுமான் இந்த சமுத்திரத்தை தாண்டி அக்கறைக்கு போயிட்டார். லங்கையில் போய் சேர்ந்து சீதா பிராட்டியை தேடிட்டார். தேடினதுக்கப்புறம் சீதா பிராட்டி கூட வார்த்தாலாபம் பண்ணணும். எப்படியோ ஒரு உபாயமாக ஸ்ரீராமாயணம் அங்கே இருந்த அது வரைக்கும் நடந்த சரித்திர பாகங்களெல்லாம் சொல்லி அவளுக்கு ஒரு பிரத்யேகத்தை ஏற்படுத்தி ஒரு வார்த்தாலாபத்தை தான் தொடங்கி வைக்கிறார் ஹனுமான். அந்த மாதிரி வார்த்தை பேசுகிறச்ச சீத்தை கேட்குறா, நீர் தான் பெருமாளுக்கு தூதன்னு சொல்லிக்கிறாரு, அப்படி இருக்கிறச்ச அப்போ எம்பெருமானுடைய அந்த பெருமாளுடைய வைபவங்களே எனக்கு சொல்ல வேணும். அவருடைய சேஷ்டிதங்கள் என்ன, அவருடைய ரூபம் எப்பேற்பட்டது, அவருடைய சம்ஸ்தானம் எப்பேற்பட்டது, அப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு விளக்கணும். அதை கொஞ்சம் கேட்டு நான் தரிக்கிறேன் அப்படின்னு சீதை தான் கேட்ட காலத்தில் ஹனுமான் ரொம்ப ஆச்சரியமாக அவனுடைய வைபவங்கள் எல்லாம் காட்டுறார். அந்த மாதிரி காட்டிக்கொண்டு வர காலத்தில் அந்த ராமன் இப்போ எப்படி இருக்கிறான் அப்படின்ற ஒரு கட்டத்தை சொல்றச்ச அவர் சொல்ற ஒரு அற்புதமான வார்த்தை. அதாவது அனித்ர சததம் ராமஹ சுப்தோபி ச நரோத்தமஹ சீதேதி மதுராம் வாணிம் யாஹரன் பிரதிபுத்தியதே. அனித்ர சததம் ராமஹ, பிராட்டியே அந்த ராமனுக்கு தூக்கம்ன்றதே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னாக்கா, எப்போ கிடையாது அப்படின்னாக்கா, சததம் அனித்ரஹா ராமஹா, எப்பொழுதும் தூங்கினதே கிடையாது. நான் தூங்கி பார்த்ததே இல்லைன்ற ஹனுமான். பிராட்டி கேட்டா, இல்லையே மனுஷனா பிறந்திருக்கிறச்ச எல்லாருக்கும் தூக்கம் கட்டாயமாக வந்து தான் தீரும். நான் தூங்க மாட்டேன்னு இருக்கிறவனுக்கும் தன்னை அறியாமல் கொஞ்சம் நேரம் தூக்கம் வருவேன், அந்த மாதிரி தூங்க மாட்டாரா அப்படின்னாக்கா, ஏதோ உன்னை நினைச்சுண்டு அந்த மாதிரி உட்காண்டிருக்கிறச்ச கண்ணு சொக்கினா போல இருந்தாலும் பிராட்டியே சுப்தோபிச்ச நரோத்தமஹா சீதேதி மதுராவாணிம் யாஹரன்னு பிரதிபுத்தியத்தை. ஏதோ ஒரு கெட்ட கனவு பார்த்த மாதிரி திடுக்கிட்டு சீதே அப்படின்னு சொல்லி ஏந்து உட்கார்ந்துடுறார் பெருமாள். அவருக்கு அந்த மாதிரி இருக்கிறபடியாலே அவர் தூங்கின பார்த்ததே இல்லை, சுகமா தூங்கின பார்த்ததே இல்லை அப்படின்றார். இந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்தை எடுத்து அங்க பெரிய வாச்சாம்பிள்ளை காட்டுற ஒரு அற்புதமான விஷயம். இது ஒரு சீதா பிராட்டி பத்தி மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஜீவாத்மா பத்தியும் இந்த ஆசையை கொண்டு இருக்கிறான் எம்பெருமான். ஒரு ஜீவாத்மா கிடைக்கலன்னா அவருக்கு தூக்கமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு தொண்டரடிப்புடியாழ்வார் கிடைக்கலன்றபடியாலே இத்தனை நாள் தூக்கம் கிடையாது. நல்ல வேளை திருமாலை அப்படின்ற ஒரு திவ்ய பிரபந்தத்தை பாடி தான் அனாதி மாயா சுப்தகான்னு இருந்த ஆழ்வார் எழுந்துட்டார். அதாவது இந்த மாதிரி பௌத்திகமான இந்த உடலுக்கு இருக்கிற தூக்கத்தை சொல்லலை, ஆனால் அந்த மாயை அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானத்தை சொல்லி அந்த அஜ்ஞானத்தின் முழிச்சுட்டார். அவருக்கு ஞான பூர்த்தி வந்துடுத்து, ஞான உதயமாகிடுத்து, ஞான பூர்த்தி இருக்கு அப்படின்னு பார்த்து இப்போதான் பெருமாளுக்கு ஒரு பெரிய திருப்தி. தான் போய் அந்த பாம்பனையில் சயனித்தார். பெரிய பெருமாள் தான் சயனித்து கொண்டார். எதனால் என்ன, இத்தனை நாளை இந்த தொண்டரடிப்புடி ஆழ்வார் ஜீவாத்மா எனக்கு கிடைக்கலன்னு நான் யோசனை பண்ணிருந்தேன், இன்னைக்கு தான் கிடைச்சாலும் திருப்தியாக படுத்து தூங்கினார் அப்படின்னு இருக்கிறது. அது மேலே அந்த
எம்பெருமான் அப்படி சயனித்திருந்தா நான் எப்படி கைங்கரம் பண்றதுன்றதுனால அவர் எழுப்பினார். தொண்டரடிப்புடைய ஆழ்வார் அந்த பெருமாளை எழுப்பினார்னு வியாக்கியானம். அது மேல் கொண்டிருக்கிற விஷயம். இப்போ எதுக்காக இதை விண்ணப்பிச்சேன்னா, இங்க நெடுமால் அப்படின்றாலே இந்த நெடுமால்னு என்ன அர்த்தம்னா, எம்பெருமான் ஒவ்வொரு ஜீவாத்மா பேர்லையும் இத்தனை ஆசை கொண்டிருக்கிறான். ஆனபடியாலேயே ஹிருதிஸ்திதான்னு சொல்றபடிக்கு ஒவ்வொருத்தனுடைய நெஞ்சத்திலையும் குடிக்கொண்டிருக்கிறான், ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்குள்ளேயும் வியாபித்திருக்கிறான். இதுதான் காரணம். அவசர பிரதீட்சனாக இருந்து, அதாவது இராமடம் ஊட்டுவாரை போலே உள்ளே பதிகிடந்து சத்தையை பிடித்து நோக்கி கொண்டு போரும் அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் காட்டும் விதத்திலே எம்பெருமான் ஒவ்வொருத்தனுக்கும் நெஞ்சத்துல இருந்து அவனை ரட்சிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுதான் காரணம். அவன் நெடுமாலா இருக்கிறான். இந்த ஜீவாத்மாக்கள் அவ்வளோ ஆசைப்பட்டு அந்த ஜீவாத்மாக்களை காக்கிறான். இப்போ ஆழ்வார் கேட்கிறார், அந்த அளவுக்கு நெடுமாலா இருக்கிறான் இந்த எம்பெருமான், அவன் என் நெஞ்சத்துல இருக்கிறான், என்னைக்கான நான் மறக்க முடியுமா? என்னும் மறந்தறியேன் நெஞ்சத்தை வைத்து நின்னும் இருந்தும் நெடுமாலை என்னும் திருவிருந்த மார்பன் சிறீதரனுக்காளாய் கருவிருந்த நாள் முதலா காப்பு. கருவிருந்த நாள் முதல் அப்படின்னு நான் கர்ப்பவாசம் பண்ணக்கூடிய நாள் முதலா காப்பு. அவன் என்னை ரட்சித்து கொண்டே இருக்கிறான் எம்பெருமான். அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னாக்கா திருவிருந்த மார்பன் சிறீதரன். திருவிருந்த மார்பன்னா அந்த மகாலட்சுமி பிராட்டி தன்னுடைய மார்பிலே நித்தியவாசம் பண்ணக்கூடிய இந்த எம்பெருமான். ஆனபடியாலேயே அவனுக்கு ஸ்ரீதரஹா அப்படின்னு பேர். அந்த ஸ்ரீயான மகாலட்சுமியே தான் தரித்து கொண்டிருக்கிறபடியாலே அவனுக்கு ஸ்ரீதரன் அப்படின்னு பேர். அந்த மாதிரியான அந்த ஸ்ரீதரனுக்கு ஆளாய் அவனுக்கு நான் ஆட்பட்டு இருந்து அவனுடைய ரக்ஷணத்திலே நான் இருந்து எங்கேயானா அவனை மறக்கிறது முடியுமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா அந்த விஷயத்தை தான் காட்டுறார் ஆழ்வார் இந்த பாசுரம் மூலமாக. என்னும் மறந்தறியேன் என் நெஞ்சத்தை வைத்து நின்னும் இருந்தும் திருமாலை நெடுமாலை என்னும் திருவிருந்த மார்பன் ஸ்ரீதரனுக்காளாய் கருவிருந்த நாள் முதலா காப்பு அப்படின்னு இந்த 92ஆம் பாசுரத்தில். இனி 93வது பாசுரம். காப்பு மறந்தறியேன் கண்ணனே என்னிருப்பன் ஒழியவும் பல்லுயிர்க்கும் ஆக்கை கொடுத்தளித்த கோனே குணப்பரனே உன்னை விடத் துணியார் மெய்தெளிந்தார் தாம் அப்படின்ற இந்த பாசுரத்துல நேர பெருமாள் பக்கத்துல திரும்பி ஒரு வார்த்தையை விண்ணப்பம் செய்கிறார் ஆழ்வார். என்ன வார்த்தையை சொல்றான்னா, எம்பெருமானே உன்னை கோனே குணப்பரனே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா அவனை குறித்து சம்போதித்து எம்பெருமானே உன்னை தவிர வேற யாரையானா நினைப்பாளா, இந்த ஜனங்கள் எல்லாம் யாராவது நினைப்பாளா அப்படின்னு கேட்டான். யார் என்ன அப்படி நினைப்பா அப்படின்னு கேட்டா, மெய் தெளிந்தா அர்த்தம் உண்மையான ஞானம் தத்துவ ஞானம் உண்மையாக ஒருவன் மனசுல பட்டதே ஆனால், ஒருவனுக்கு அந்த தத்துவ ஞானம் மெய் ஞானம் உண்டானதே ஆனால் அவன் உன்னை விட வேற யாரையானா அவன் நினைக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார். உன்னை விட துணியார்னா உன்னை தவிர வேற யாரையும் அவன் நினைக்கவே மாட்டான் அப்படின்னு காட்டுறார். எதனாலே அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா சொல்றார் ஆழ்வார். காப்பு மறந்தறியே, அந்த எம்பெருமான் அவன் பண்ணக்கூடிய ரட்சணத்தை நான் மறக்கவே முடியாது. பண்ண ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிறது அப்படின்றது கிருத்தஜதை அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த மாதிரி ஆழ்வார் எம்பெருமானால காக்கப்பட்டான்னு இது முன்னாடி பாசுரத்துல பார்த்தோமோ இல்லையோ, கருவிருந்த நாள் முதலா காப்புன்னு சொன்னாரே, அந்த மாதிரி அத்தனை காலமா எம்பெருமானுடைய ரட்சணத்துல இருக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிருத்தஜதை இங்க ஆவிஷ்காரம் பண்ணிக்கிறார் ஆழ்வார். காப்பு மறந்தறியே, எம்பெருமானே நீ பண்ணின ரக்ஷை இருக்கிறதே அதை மறக்கவே முடியாது. எப்பேற்பட்ட ரக்ஷை அப்படின்னா கண்ணனே என்றிருப்பன். அதை சொல்றார், கண்ணனே என்றிருப்பன், எனக்கு எல்லாமே நீதான், உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் மெத்திலையும் எல்லாம் கண்ணன் என்று இருப்பன், நான் அந்த மாதிரி தான் இருக்கிறேன் அப்படின்ற. எதனாலன்னா கண்ணன் பண்ணின ஒரு ரக்ஷை, கண்ணன் பண்ணின ஒரு ரக்ஷணம் அப்படின்னு காட்டுறான். இன்னொன்னு கண்ணனே என் இருப்பன் அப்படின்னா இன்னொரு அர்த்தமும் காட்டுறா. கண்ணன் தானே உபாயமாகவும் உபேயமாகவும் இருக்கிறான் அப்படின்னு நான் இருக்கிறேன், அதாவது பரமை காந்தியா இருக்கிறேன் அப்படின்னு ஆழ்வார் தன்னுடைய ஒரு நிலைப்பாடை தான் காட்டிக்கொள்றார் அப்படின்னு சொல்றார். கண்ணனே என் இருப்பன், காப்பு மறந்தறிய கண்ணனே என் இருப்பன். உடனே கேட்டார், அப்போ பெருமாள் என்னமா காத்திருக்கிறான் நம்ம அப்படின்னா, அதுக்குதான் ரொம்ப ஆச்சரியமா காட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆப்பங்கொழியவும் பல்லுயிர்க்கும் ஆக்கை கொடுத்தளித்த கோனை. ஆப்பு பந்தனம், ஆப்பு அங்கொழியவும், இந்த பந்தனங்கள் எல்லாம் சம்சாரிகமான பந்தனங்கள் எல்லாம் நமக்கு ஒழியும்படியாக ஆங்கு பல்லுயிர்க்கும்
ஆக்கை கொடுத்தளித்த கோன் அப்படின்றார். அப்போ பல்லுயிருக்கும் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் அவன் உடம்பை கொடுத்திருக்கிறானோ இல்லையோ, சிருஷ்டி காலத்துல எம்பெருமான் பண்ணக்கூடிய பெரிய கிருபை என்ன அப்படின்னா, அதுதான் இந்த சிருஷ்டி காலத்துல எல்லாருக்கும் யுகப்பத்து கொடுக்கக்கூடிய இந்த சரீரங்கள். அதுதான் அவனுடைய பெரிய கிருபை, அவனுடைய கருணை அப்படின்னு காட்டுறான். ஆழிமலை கண்ணா பாசுரத்துல அழகியமலமால பெருமாள் நாயனார் ரொம்ப ஆச்சரியமா காட்டக்கூடிய ஒரு விஷயம், ஊழி முதல்வன் அப்படின்ற இடத்துல சொல்றச்சே, இந்த ஜீவாத்மாக்களுக்கு சிருஷ்டி காலத்துல யுகபத்து சிருஷ்டி பண்ணானோ இல்லையோ, யுகபத்து அப்படின்னு என்ன, எல்லா ஜீவாத்மாக்களும் ஒரே அடியா ஒரே சேர இந்த சம்சாரத்துல இந்த உடம்பு எல்லாம் கொடுத்து தான் சிருஷ்டிக்க ஆரம்பித்தான். ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று அப்படி கிடையாது. எல்லா ஜீவாத்மாக்களும் ஒரே காலத்துல சரீரங்களை கொடுத்து சிருஷ்டிக்க ஆரம்பித்தான். அதுதான் அவனுடைய கிருபை அப்படின்னு காட்டுறான், அவனுடைய பெரிய கருணை. அது ஏன் அப்படின்னாக்கா, அவனுடைய கிருபா காரியம் அப்படின்னு ஏன் சொல்றார் அப்படின்னாக்கா, யோசனை பண்ணி பார்க்கறது, ஒரு ஜீவாத்மா இருக்கிறது, அதனுடைய கர்மாவடியாக அது இன்னும் அந்த சிருஷ்டி ஆரம்பித்திருந்தாலும் இன்னும் எத்தனையோ யுகங்கள் போனதுக்கு அப்புறம் தான் அது முதல் சரீரமே கிடைக்கணும், அது வரைக்கும் அது சரீரமே இல்லாம தவிக்கணும் அப்படின்ற மாதிரி அதனுடைய கர்மா இருந்தாலும் கூட எம்பெருமான் அதையும் கணிசியாமல் அந்த ஜீவாத்மாவுக்கும் இப்பொழுதே ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பெருமாள். அதனாலேயே சிருஷ்டியில் யௌகபத்தியம் கிருபா காரியம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா காட்டி கொடுக்குறார் அந்த இடத்துல. அப்பேற்பட்ட அந்த நிர்ஹேத்துக கிருபாவானான எம்பெருமான் நமக்கு எல்லாம் இந்த சரீரங்களை கொடுக்கறது, அந்த ஆக்கைகள்னா சரீரங்கள் இதெல்லாம் கொடுக்கறது என்ன, எதனாலே அப்படின்னா, ஆப்பங் ஒழியவும் இந்த சம்சார பந்தனத்தை விடுவிச்சுக்கிறதுக்கு தான் இந்த உடம்பை கொடுக்குறான். உடனே ஒருத்தர் கேட்டா, சுவாமி இந்த உடம்பு தானே நம்ம பந்தனத்திலேயே உட்காத்து இருக்கு. எம்பெருமானார் கத்தியத்திரயத்துல ரொம்ப ஆச்சரியமா காட்டுறேன். இந்த பிரகிருதியை பத்தி பேசுறச்ச, பகவத் ஸ்வரூப திரோதானகரீம் விபரீத ஜான ஜனனீம் ஸ்வவிஷயாயாஷ்ச போக்ய புத்தேர் ஜனனீம் தேகேந்திரியத்வேன போக்யத்வேன சூக்ஷ்மரூபேண அவஸ்திதாம் தெய்வீம் குணமயீம் மாயாம் அப்படின்னு இதனுடைய வைபவங்கள் எல்லாம் காட்டுறான். என்ன வைபவம் அப்படின்னா, இந்த பிரகிருதி இருக்கிறத இல்லையோ, இந்த என்ன பிரகிருத்தின்னு எங்கே சொல்றது, எங்கேயோ இருக்கிற பிரகிருத்தியை சொல்றதா இல்லை, இந்த உடம்பு தான் இந்த பிரகிருதி. பிரகிருதி நம்முடைய ஆச்சாரியர்கள் குறிப்பிடுறது எதுன்னா இந்த உடம்பு தான். இந்த உடம்பு எப்பேற்பட்டது அப்படின்னாக்கா, பகவத் ஸ்வரூப திரோதானகரீம், எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை மறைச்சுடுறது. எம்பெருமான் எப்பேற்பட்டவன்றதை காட்டி கொடுக்காது. அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணி காட்டுறச்ச பெரிய வாச்சம்பிள்ளை ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார். எத்தனை பேர் அத்வைத்திகள் உண்டு, எத்தனை பேர் மதஸ்தர்கள் உண்டு, அவர்களுக்கெல்லாம் எம்பெருமானுடைய சில வைபவங்களை காட்டி கொடுக்காம மறைச்சுடுது. ஏன் சுவாமி, இந்த மதஸ்தர்கள் எல்லாம் இருக்காளே, எப்பேற்பட்ட ஞானிகளா இருக்கிற அவளுக்கெல்லாம் ஞானம் குறைவா? ஒரு குறவும் கிடையாது. அத்தனை ஞானத்தோட இருக்கிறவா, வேதத்துல அத்தனை பக்தியோட அந்த மதிப்போட இருக்கிறவா, அத்தனை பக்தியோட இருக்கிறவா, எம்பெருமான்னா அந்த பக்தியோட இருக்கிறவா, அவர்களுக்கு எம்பெருமான் தன்னுடைய நிஜரூபத்தை காட்டாம போயிட்டானேன்னா வேற ஒன்றும் இல்லை, அது பிரகிருதி படுத்துற பாடுன்னு காட்டுட்டார் பெரிய வாச்சம்பிள்ளை. அப்போ பகவத் ஸ்வரூபத்தை மறைக்கக்கூடிய ஒரு தன்மையுடையது இந்த பிரகிருதி. இந்த உடம்பு இருக்கிறதே, இந்த உடம்பு இருக்கிறபடியாலே தான் எனக்கு எம்பெருமான் தெரியவில்லை. அது மேல விபரீத ஞான ஜனனி, நான் எம்பெருமானுக்கு அனன்யார்ஹ சேஷபூதன் அப்படின்றத காட்டி கொடுக்கணும். நான் எம்பெருமானுக்கு அத்தியந்த பரதந்திரன் அப்படின்றத காட்டி கொடுக்கணும். எம்பெருமானையே உபாயமாகவும் உபேயமாகவும் கொண்டிருக்கிறவன், அதாவது அனன்ய கதி, அதே மாதிரி அனன்ய போக்யன் அப்படின்னு இந்த அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு காட்டி கொடுக்கணும். அனன்ய கதித்துவம், அனன்ய போக்கியத்துவம், இந்த மாதிரியான ஸ்வரூபங்கள் எல்லாம் இதை காட்டி கொடுக்கணும். அதாவது ஏதாவது ஒன்னத்தையும் காட்டுறதோ அப்படின்னு எல்லாத்துலையும் விபரீத ஞானத்தை பிறப்பிக்கிறது. முதல்ல இந்த ஆத்மா உடம்பை விட வேற அப்படின்னு தோணவே தோணாது. தேகமே ஆத்மா பிரமிச்சு உட்காண்டிருப்பான். அப்படியே கஷ்டப்பட்டு இது வேறன்னு தெரிஞ்சிருந்தாலும் தான் மற்றவாளுக்கு அடிமைப்பட்டவன் கிடையாது, அதாவது எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன் கிடையாது, சுதந்திரன் அப்படின்னு நினைக்கக்கூடும். அப்படியே ஒருவேளை அடிமைப்பட்டேன் அப்படின்னு அந்த அடிமைக்கு தான் இசைந்தாலும் மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்கிற எம்பெருமானுக்கு கிடையாது அப்படின்னு சொல்ல தோணும். இந்த மாதிரி விபரீத ஞானங்களை எல்லாம் பிறப்பிக்கிறது இந்த உடம்பு. இந்த உடம்பு படுத்துற பாடு, இந்த பிரகிருதி படுத்துற பாடு. சரி, இது ரெண்டும் போனா போறது. தன்னையான உண்மையா காட்டிக்கிறதா இந்த பிரகிருத்தின்னா அதுவும் கிடையாது. ஸ்வவிஷயாயாச்ச போக்ய புத்தேர் ஜனனி. இதை பார்த்தால், இந்த உடம்பை பார்த்தால் நமக்கு ஜுகுப்சை தான் உண்டாகணும்.
ஆனால் நமக்கு என்ன உண்டாருது? ஒரு பிரேமம் உண்டாருது. இந்த உடம்பை பார்த்தா நமக்கு எல்லாம் ஆசை உண்டாருது. தன்னுடைய உடம்பை பார்த்தாலே ஒரு ஆசை உண்டாருது, மற்றவர்களுடைய உடம்பை பார்த்தா ஒரு ஆசை உண்டாருது. இந்த மாதிரி இந்த உடம்பு, இந்த மாதிரியான பிராகிருதமான வஸ்துக்கள் இதெல்லாம் பார்க்குறச்ச நமக்கு ஆசை உண்டாருது. என்ன அந்த அளவுக்கு ஆசை உண்டாக்குறது இந்த பிரகிருதியுடைய சுவாவம். இந்த அளவுக்கு குரூரமான இந்த பிரகிருதி இருக்கிறதே, இதை கொடுத்து இந்த உடம்பை நமக்கு கொடுத்துட்டு நீங்கள் மோட்சம் வாருங்க சொன்னா இது எங்கேயான முடியுமா? உண்டிலாவிய ஐவரால் குமைத்தி தீ என்னும் பாத பங்கயம் நன்னிலா அந்த பாசுரத்தை சொல்றச்சே நலிவானின்னு எண்ணுகின்னாய் அப்படின்றால் ஆழ்வார். அந்த இந்திரியங்கள் எல்லாம் கொடுத்து, இந்த உடம்பெல்லாம் கொடுத்து, இந்த இந்திரியங்கள் எல்லாம் கொடுத்து நான் இன்னும் இங்கே கஷ்டப்படணும் தான் இல்லை இங்கே உட்காத்திருக்கிறியா அப்படின்னு கேட்குறார் ஆழ்வார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த உடம்பை கொடுத்துட்டு ஆப்பங்கொழியவும் வல்லுயிர்க்கும் ஆக்கை கொடுத்தளித்த கோனே அப்படின்றாரே, இது நியாயமா அப்படின்னு கேள்வி. இல்லை இல்லை, இந்த பிரகிருதி அப்படின்றது இது கைவிடத்தக்கது தான், இது ஜுகுப்சியம்தான், அதாவது ரொம்ப வெறுக்கத்தக்கது தான், அருவறுக்கத்தக்க ஒரு விஷயம்தான் இந்த பிரகிருதி. இருந்தாலும் ஒரு க்ஷணம் யோசனை பண்ணி பாருங்க, இந்த உடம்பு மட்டும் இல்லைன்னா என்னத்தை பண்ண முடியும்? எந்த விஷயத்தை நம்ம பண்ண முடியும்? ஒரு சாதனத்தை பிடிக்கவே முடியாது. எம்பெருமான் சித்தோபாயனா இருக்கிறான், அவனை நான் உபாயமாக வரிக்கணும்னாலும் குறைஞ்ச பட்சம் அவனை உபாயமாக வரிக்கணும், சரணாகதி பண்ணணும்னாலும் இந்த உடம்பு. அதனாலேயே இந்த உடம்பு கொடுத்து வச்சிருக்கார் பெருமாள். சரீரம் ஆத்தியங்களும் தர்ம சாதனம்னு ஒரு வச்சனம் பிரசித்தமாக நம்முடைய ஆச்சாரியர்கள் எடுக்கிறார். அந்த விதத்தில் பார்க்குறச்சே இந்த உடம்பே இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. குறைஞ்சபட்சம் எம்பெருமான உபாயம்னு ஸ்வீகாரம் கூட பண்ண முடியாது. ஆனபடியாலே அந்த விஷயத்தை பண்ணட்டும் இந்த உடம்பை கொடுத்துருக்கிறது. ஆனால் உடம்பை கொண்டு நாம் வேற காரியங்களை பார்த்தா பெருமாள் பொறுப்பு. அதுக்கு ஒரு கத்தியை ஒரு சின்ன குழந்தை கையில் கொடுத்து நீ பழத்தை வெட்டுன்னு கொடுத்து, ஆனால் அது தன்னுடைய கண்ணை குத்திக்கிறேன் போனால் இது கொடுத்தவனுடைய தப்பா இல்லை கத்தியுடைய தப்பா? ரெண்டும் கிடையாது. அந்த கத்தி குத்தவும் குத்தும், பழத்தை அது அது திருத்தும். அந்த மாதிரியா இருக்கக்கூடிய கத்தியில எது நன்மையோ அதை நாம பிரயோகப்படுத்திக்கணுமே ஒழிய, அதை நாம உபயோகப்படுத்திக்கணுமே ஒழிய அவருடைய தீய குணத்தை கொண்டு இது இப்படி இருக்கிறதே ஆனபடியால எனக்கு வேண்டாம் அப்படின்னுட்டா வேண்டாதான், அது இல்லைன்னு சொல்லல. இந்த பிரகிருத்தியை உடனும் தான். இருந்தாலும் இந்த உடம்பெல்லாம் கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா எம்பெருமானை பத்த வேணும் அப்படின்னு ஆழ்வார் அதை தானே சொன்ன. முன்னே ஞாலம் படைத்த எம் முகில்வண்ணனை அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன். நீ ஏதாவது சரீரத்தை ஈஸ்வராய நிவேதித்தும் கொடுத்துட்டே, ஆனால் நான் மட்டும்தான் இந்த மாதிரி போயிட்டேனே. ஈஸ்வராய நிவேதித்தும் அப்படின்னு இந்த எம்பெருமானுக்கு கொடுக்கறதுக்கு திரும்பி சமர்ப்பிக்கிறதுக்குன்னு உடம்பை கொடுத்தாலும் நான் அந்த ஆக்கை போன வழியில நான் போயிட்டேன், அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறேன். அந்த மாதிரி ஆப்பங்கொழியவும் பல்லுயிர்க்கும் ஆக்கை கொடுத்தளித்த கோனே, அந்த சரீரங்கள் எல்லாம் கொடுத்தானே சிருஷ்டியில, அப்பேற்பட்ட கோனே, அப்பேற்பட்ட எம்பெருமானே, உபகாரகனே, குணப்பரனே, குணத்தாலே பரனானவனேன்னு அர்த்தம். இப்போ என்ன குணம்? அவனுடைய கிருபை அப்படின்றது அங்கே ரொம்ப ஸ்பஷ்டமாக தெரியறது. இப்போதான் அடிய விண்ணப்பிச்சேன் கொஞ்சம் முன்னாடி, சிருஷ்டியில் யோகபத்தியம் கிருபா காரியம் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவனுடைய இந்த சிருஷ்டி பண்ணுறச்ச இந்த உடம்பு கொடுக்குற இந்த காரியம் இருக்கிறதே அது கிருபையினுடைய காரியம். அப்போ அங்கே ஒரு குணம் காட்டப்படுறது. அதே மாதிரி எப்பேற்பட்ட தோஷத்தோட வந்து அவனை சரணாகதி பண்ணினாலும் அவன் திருவடியை பற்றினாலும் அந்த தோஷத்தையே போக்கியமாக கொண்டு பழைய பாவங்களெல்லாம் ஒன்று விடாமல் அது தீயில் தூசாகும் அப்படின்னு சொல்கிறபடிக்கு எல்லாத்தையும் சுட்டெரித்து மேலும் உண்டான பாவங்களை காணா கண்ணிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடிய அவனுடைய வாத்சல்யம் என்ன, அந்த குணம் இருக்கிறது. இந்த மாதிரியான அவனுடைய எத்தனை கல்யாண குணங்களோ அந்த குணங்களாலே அவன் பரனா இருக்கிறான் எம்பெருமான். கோனே குணப்பரனே அப்படின்னு காட்டுறது. அப்பேற்பட்ட அந்த சரீரங்கள் அந்த ஆப்பங் ஒழியவும் அந்த சரீரங்கள் எல்லாம் போறபடிக்கு, இந்த சரீரங்களை கொண்டு இந்த சம்சார பந்தமே போற அளவுக்கு, திரும்பவும் நான் பிறக்க கூடாதுன்ற அளவுக்கு இங்க பல அதாவது எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் தான் அந்த சரீரங்களை கொடுத்து ரட்சித்த சர்வேஸ்வரன், குணங்களால் மிக்கிறவன். இந்த மாதிரியா இருக்கிற
இந்த எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் சொல்றார், கோனே குணப்பரனே உன்னை விட துணியார். இப்பேற்பட்ட உன்னுடைய சுபாவங்களை இதிகாச புராணங்களாலே மற்றும் உண்டான ஆச்சாரிய உபதேசங்களாலே ஒருத்தன் தெரிந்தானே ஆனால் உன்னை விட துணியார். உன்னை தவிர வேற யார்கிட்ட போய் அவன் நிற்பான்? நீ இத்தனை காரியங்கள் அந்த ஜீவாத்மாவுக்கு பண்ணி கொடுக்குற காலத்தில் அந்த ஜீவாத்மாவுக்கு மட்டும் தத்துவஞானம் நன்னா ஏற்பட்டு அவனுக்கு அந்த கிருத்தஜதை உண்டானது அப்படின்னால் உன்னை தவிர வேற யாரை நினைப்பான்? உபாயமாகவும் உன்னையே தான் நினைப்பா, உபேயமாகவும் உன்னை தான் நினைப்பா. உன்னை தவிர வேற நினைக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆனபடியாலே ஆழ்வார் சொல்றார், கண்ணனே என் நிருப்பன். எம்பெருமானே, இந்த மெய் தெளிந்தார் தாம் உன்னை விட துணியார். மெய் தெளிந்தார் நல்ல ஞானம் உண்டானவர்கள், சைத்தன்யம் உண்டானவர்கள் அப்படின்னு பேர். அவ நல்ல ஞானம் உண்டானவர்கள்னா தத்துவஞானம் உண்மையாக உண்டானவர்கள், இருந்ததை உள்ளதை உள்ளபடி அறிந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட அந்த மெய் தெளிந்தார் தாம் உன்னை விட துணியார். எம்பெருமானே, உன்னை தவிர வேற யாரையும் நினைக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான 93வது பாசுரம். காப்பு மறந்தறியே கண்ணனே என் நிருப்பன், ஆப்பங் ஒழியவும் பல்லுயிர்க்கும் ஆக்கை கொடுத்தளித்த கோனே குணப்பரனே உன்னை விட துணியார் மெய் தெளிந்தார் தாம் அப்படின்ற இந்த பாசுரம். இது மேலே 94வது பாசுரம். மெய்தெளிந்தார் என் செய்யார் வேறானார் நீராக கைத்தெளிந்து காட்டி களப்படுத்து பைதெளிந்த பாம்பின் அணையாய் அருளாய் அடியேற்கு வேம்பும் கரியாகும் ஏன்று அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயத்தை காட்டுறார். இந்த பாசுரத்தில் ஆழ்வார் சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எம்பெருமானே நீ என்னை கை கொள்ள வேணும், நீ என்னை கை கொண்டருள வேணும். உடனே பெருமாள் சொன்னாரா, ஆழ்வீர் உமக்கு தான் எந்த யோக்கியத்தும் இல்லை அப்படின்னா என்கிட்ட ஏன் வரீங்க? என்ன யோக்கியத்தை உண்டு உமக்கிட்ட? என்ன ஆழ்வார் சொன்னார், ரொம்ப தெளிவாக சொன்னார், என்கிட்ட எந்த யோக்கியத்தும் இல்லை, எனக்கு ஒன்றும் யோக்கியத்தை இல்லைன்றது தான் என்னுடைய நிலைமை. அப்படி இருந்தால் இந்த மாதிரி ஒரு அதாவது ஹேய குணங்களை நிரம்பி இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்கோ அப்படின்னு ஆழ்வாருடைய ஹிருதயத்தாலே சொல்கிறார். ஹேய குணங்களை நிரம்பி இருக்கிறவன் அப்படின்னு இருக்கிற ஒருத்தன் இருந்தும் நீ கை கொள்ளணும் தான் பெருமாள் சொன்னாரா? அப்படியெல்லாம் முடியாதே. அப்போது அந்த பெருமை அந்த யோக்கியத்தை எல்லாம் சம்பாதித்து வந்தால் தானே நான் கை கொள்ள முடியும் அப்படின்னா அதுக்கு தான் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார் ஆழ்வார். அப்படி இல்லையே, முன்னாடி நீ வேற மாதிரின்னா நடத்தி காட்டிருக்கிற. சுக்ரீவ மகாராஜா விபீஷண ஆழ்வான் சரணாகதி பண்ண காலத்தில் பெருமாள் பக்கத்தில் வந்து வத்தியதாமேஷ தீவிரேன, இந்த விபீஷண ஆழ்வான் வந்திருக்காரே இவரை ரொம்ப தீவிரமாக சித்திரஹிம்சை பண்ணி வதம் பண்ணணும், இவரை சேர்த்துக்கவே கூடாது அப்படின்னெல்லாம் வாதாடினார். எதனால் எப்படி சொன்னார் அப்படின்னாக்கா, அவருக்கு பெருமாள் பக்கத்தில் இருக்கிற மங்களாசாசன பரத்தை ராவணன் பக்கத்திலும் வந்து இருக்கிறான், அதேசத்தில் அகாலத்தில் வந்து சேர்ந்து இருக்கிறான். இந்த விபீஷண ஆழ்வான் பிடிச்சுன்னு வந்தது என்னமோ ஒரு கதை தான், இருந்தாலும் எல்லா ஆயுதங்கள் அந்த கதை பிடிச்ச ஒரு பாங்க பார்த்தாலே எந்த ஆயுதத்துலேயும் நல்ல ஆளவல்ல ஒரு சாமர்த்தியத்தோட கூடினவன்னு தெரியறது. இப்பேற்பட்ட விபீஷண ஆழ்வான் 4 ராட்சசர்களோட ஒரு கதையோட வந்து நிற்கிறான்னா பெருமாளுக்கு என்ன ஆபத்தோ தெரியலையே அப்படின்ற ஒரு சிந்தனையில தான் வந்து எம்பெருமான் கிட்ட விண்ணப்பிக்க, பெருமாள் கிட்ட விண்ணப்பிக்க, பெருமாள் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா அந்த சரணாகதி சாஸ்திரத்தெல்லாம் விளக்கி, ராம சரம ஸ்லோகம் நம்ம பிரசித்தமாக கொண்டாடக்கூடிய சக்கரதேவ பிரபன்னாயம் அப்படின்ற ஸ்லோகங்கள் எல்லாம் தான் சாதித்து கடைசிக்கு அந்த சுக்ரீவ மகாராஜரை இட்டு அந்த விபீஷண ஆழ்வானை அங்கீகாரம் பண்றார். அப்படி சொல்றச்சே பெருமாள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை, ஆனையேனம் ஹரிஸ்ரேஷ்டா தத்தமஸ்யா பயம் மயா. ஹரிஸ்ரேஷ்டா சுக்ரீவ மகாராஜரே ஓ அந்த விபீஷண ஆழ்வானை அழித்து கொண்டு வரும் அப்படின்னார். அவர் போறச்சே அங்கே வாசல் பக்கத்தில் போயின்னு இருக்கிறச்சே கூட்டாரா சுக்ரீவா இப்படி வா அப்படின்னு. அப்போதும் ஒரு நப்பாசை போலும் சுக்ரீவனுக்கு, ஓ இப்போவானா தடுத்துடுறாரா பெருமாள், வேண்டான்னு ஏதாவது மனசு மாத்துட்டாரா அப்படின்னு. என்னது அப்படின்னு கேட்குறச்சே அங்கே தான் பெருமாள் சொன்னாரா, இது வரைக்கும் விபீஷண ஆழ்வானுக்கு இத்தனை பெரிய ஒரு பட்டிமன்றம் நடத்தியாச்சு, இவரை சேர்த்துக்கணுமா சேர்த்துக்க வேண்டாமான்னு ஒரு பெரிய ஒரு வாதம் நடந்தாச்சு. இது போகிறதுக்குள்ளே அகஸ்மாத் ராவணன் அங்கே வந்திருந்தால் திரும்ப உள்ளே வந்து இன்னொரு பட்டிமன்றம்னு புதுசாக ஆரம்பிச்சிட வேண்டாம், புது வாதங்கள் அப்படின்னு ஏற்படுத்த வேண்டாம்,
அந்த ராவணனே வந்திருந்தாலும் அவனுக்கும் சேர்த்து என்னால் அபயம் அளிக்கப்பட்டது, அவனும் அழிச்சிருமா அப்படின்ட்டார். இத்தனைக்கும் ராவணன் வந்து சரணாகதி பண்ணவே இல்லை. அப்படியே பண்ணாலும் ஸ்வீகாரம் பண்ணுறதுக்கு அவன்கிட்ட ஏதாவது யோக்கியத்தை இருக்கான்னா ஒரு யோக்கியத்தையும் கிடையாது. பிராட்டியும் பெருமாளையும் பிரித்த பாவி அப்பேற்பட்டவனையும் கூட எதிவா ராவணஸ்வயம்னு எம்பெருமான் அங்கீகாரம் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தான். அப்படின்னா எதனாலேனா சமோகம் சர்வபூதேஷு தானே காட்டிக்கிறார் பகவத்கீதையில். நான் எல்லாருக்கும் சமமாக இருக்கிறேன், எனக்கு ஆழ்வார்னா விசேஷ பிரீத்தி கிடையாது, ராவணன்னா விசேஷ துவேஷம் கிடையாது. இல்லையே, ஆனால் மாறின்னா அவர் நடக்கிறார். ஆழ்வார்னா அவ்வளோ தலையில் வச்சு கொண்டாடுறார், ராவணன்னா தலையை அறுத்து அவனை முடிக்கிறார். ஆனால் விசேஷ பிரீத்தி கிடையாது, விசேஷ துவேஷம் கிடையாதுன்னு சொல்கிறாருன்னா, ஆமாம் நான் சரணாகத்தின்னு அதாவது நான் புகழாக இருக்கிறேன்னு திருவடியை நீட்டுற காலத்தில் ஆழ்வாருக்கு மட்டும் நீட்டுறேன், ராவணனுக்கு நீட்ட மாட்டேன்னு சொல்லி அந்த பாகுபாடு பார்க்க மாட்டேன். எனக்கு அங்கே நமே துவேஷோஸ்தி ந பிரியா, எனக்கு துவேஷனும் கிடையாது பிரியனும் கிடையாது, எல்லாருக்கும் சமானமாக நீட்டுடுவேன். ஆனால் நான் அந்த மாதிரி நீட்டுறச்சே ஆழ்வார் தான் திருவடியை பிடிக்கிறார், ராவணன் அதையும் வேண்டான்னா ஓடி போகிறான். அப்போ ஆழ்வாரின் திருவடியை பிடிச்சா விசேஷமான அந்த பிரீத்தி நான் அவர் பக்கத்தில் திரும்பவும் காட்ட போகிறேன், அதில் என்ன விசேஷம், அதில் என்ன தப்பு இப்படின்னு கேட்குற பெருமாள். அந்த மாதிரியாக இங்கே சொல்கிறச்சே எதிவா ராவணஸ்வயம்னு அவனையும் கை கொண்டு அருள்ற அந்த எம்பெருமான் இருக்கிறானே, ஆழ்வார் சொல்கிறார் அந்த குணம் உன் பக்கத்தில் இருக்கோ இல்லையோ, அப்போது எப்பேற்பட்ட நீசனாக இருந்தாலும் என்னையும் நீர் கை கொண்டு அருளாம். அதுக்கு ஒரு உதாரணம் வேற கொடுக்குறார். வேப்ப இலை இருக்கிறதோ இல்லையோ, வேம்பு, அந்த வேப்ப இலை கசப்பாக இருக்கிறது இருந்தாலும் அதை கரமுதான சாய்ச்சிக்கணும் அப்படின்னா மனசு பண்ணுட்டா கறந்த கூட அதை சாப்பிட்டுடுறான், அந்த வேப்ப இலையை தான் சாப்பிட்றானே. அந்த மாதிரி எம்பெருமானே நீ மனசிட்டா, நீ மனசு வச்சா, நீ திருவுள்ளம் பத்தினால் இது முடியும் அப்படின்னு காட்டக்கூடிய அற்புதமான ஒரு பாசுரம். மெய்தெளிந்தார் என் செய்யார் வேறானார் நீராக கைத்தெளிந்து காட்டி களப்படுத்து பைதெளிந்த பாம்பினனையாய் அருளாய் அடியேற்கு வேம்பும் கரியாகுமேன்னு அப்படின்னு. மெய்தெளிந்தார் என் செய்யார், இந்த இடத்துல மெய்தெளிந்தார்னா எம்பெருமானை காட்டுறது. முன்னாடி பாசுரத்தில் மெய்தெளிந்தார்னா ஜீவாத்மாக்கள் ஞானிகளை காட்டித்து, இந்த இடத்துல மெய்தெளிந்தார்னா எம்பெருமானை காட்டுறது. மெய்தெளிந்தார் என் செய்யார், நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படின்றாலே ஒரு ஸ்பஷ்டத்தை, அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு மனசில் அந்த ஸ்பஷ்டத்தை இருக்கிறவனுக்கு என்னதான் முடியாது, என்னதான் பண்ண மாட்டாவன், என்ன பண்ணுவன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் மேலே காட்டுறான். வேறானார் நீராக கை தெளிந்து காட்டி களப்படுத்து. வேறானார் தனக்கு வேறுபட்டவர்கள் எதிரிகள் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கௌரவர்கள் இருக்கிறாளே அவர்களெல்லாம் நீராக, அவர்களெல்லாம் இந்த பஸ்மமா போகும்படிக்கு வேறானார் நீராக கை தெளிந்து காட்டி களப்படுத்து. தன்னுடைய சாமர்த்தியங்கள் எல்லாம் காட்டி, கை தெளிந்துன்னா தான் தேரோட்டுறச்சே, தான் தூதனா போறச்சே, மத்துமுண்டான சமயங்களிலே தன்னுடைய அபாரமான சாமர்த்தியங்களை வச்சே கண்ணன் ஜெயிச்சுட்டார். தனக்கு ஒரு ஆயுதத்தை எடுக்க மாட்டேன் பிரதிஜை பண்ணவர். துரியோதனனுக்கு பரம சந்தோஷம், பரம திருப்தி, கண்ணன் ஆயுதத்தை எடுக்க மாட்டான். ஆனால் பீஷ்மாச்சாரியர் தலையில் அடிச்சுக்கிறார். அவன் ஆயுதத்தை எடுத்தான்னா விட்டான்னா, சங்கல்ப மாத்திரத்தில் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறவன், ஜெகத்தை அழிக்கிறவன், அவனுக்கு ஒரு ஆயுதம் எடுக்கணும்னு எதானோ இருக்கா. அவனுடைய சாமர்த்தியம் சக்தின்ற ஒரு குணத்தாலே அவன் மொத்தத்தையும் தான் தனக்கு வேண்டித்தெல்லாம் நடத்தி கொள்கிற ஒரு சாமர்த்தியம் அவனுக்கு உண்டு. இது கூட தெரியல இந்த துரியோதனுக்கு அப்படின்னு அவர் துக்கம் படுறார். அந்த மாதிரி வேறானார் நீராக கைத்தெளிந்து காட்டி களப்படுத்து அப்படின்னு இந்த யுத்த பூமியில எல்லாம் இந்த எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் கௌரவ சேனையில பாண்டவ சேனையில இத்தனைக்கும் 2 சேனை பக்கத்துலையும் எல்லாரும் போயிட்டா. 18 அக்ஷோகிணியில பாக்கி இருந்தவா ஒரு சில பேர் மட்டும்தான், இந்த பாண்டவர்களும் மட்டும் ஒரு சில பேர் தான் அப்படின்னு சொல்கிறபடிக்கு மொத்தம் 18 அக்ஷோகிணியாக போயிடுச்சு அப்படின்னு தான் பண்ணாரே அந்த பூபாரத்தை இறக்கிறதுக்கு. அந்த மாதிரி இந்த பூமியில் அவர்களையெல்லாம் இந்த யுத்தரங்கத்தில் கொன்று அது மேலே என்பெருமான் என்ன பண்ணான்னா இவர்களெல்லாம் நீராக கைதெளிந்து காட்டி களப்படுத்து, கைதெளிந்து காட்டி அவன் தன்னுடைய சாமர்த்தியங்களெல்லாம் காட்டி களப்படுத்து யுத்த பூமியில் அவர்களெல்லாம் வீழ்த்தி. அதுக்கப்புறம் பெருமாள் என்ன பண்ணார்னா பைத்தெளிந்த பாம்பின் அணையாய், பைத்தெளிந்த பாம்பின் அணையாய், ரொம்ப இனிமையான அந்த ஆனந்தன் ஆதிசேஷனுடைய
உத்சங்கத்தில் போய் சயனிச்சுட்டார் பெருமாள் அப்படின்னு காட்டுறது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பைத்தெளிந்த பாம்பின் அணையாய். பைத்தெளிந்த பாம்பு அப்படின்னு இங்கே என்ன காட்டுறது அப்படின்னா ஒரு குளிர்த்தியை காட்டுறது. மனசில் இருக்கிற மனசில் இருக்கக்கூடிய குளிர்த்தி அது அந்த படுக்கையிலையும் தெரியறது அப்படின்ற அளவுக்கு. ஆதிசேஷன் அப்படின்னாலேயே குளிர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு படுக்கை. இது பஞ்சசயனம் அப்படின்னு சொன்னால் அந்த பஞ்சசயனத்தில் ஒரு லட்சணம் 5 லட்சணங்களோட கூடின ஒரு படுக்கை அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு லட்சணம் குளிர்த்தி அப்படின்னு காட்டுறாள் இல்லையோ. அந்த மாதிரி அந்த குளிர்த்தியோடு இருக்கிற அந்த ஆதிசேஷனுடைய உற்சங்கத்தில் பெருமாள் போய் சயனித்து கொண்டார். இந்த யுத்தத்தில் எல்லாரையும் தோற்கடிச்சு, அதாவது மற்றவர்கள் எல்லாம் நீராகும்படியாக நிர்மித்து படை தொட்ட அப்படின்னு அந்த மாதிரியான அந்த எதிரிகள் எல்லாம் பஸ்மமாக ஆக்கிவிட்டு தான் கடைசியில் என்ன பண்ணான்னா அந்த பைத்தெளிந்த பாம்பின் அணையாய் அங்கே போய் நன்ன சுகமாக சயனிச்சாராம். என்ன சுகம் இவருக்குன்னா, அங்கே அவருக்கு என்ன சுகம்னா, என்னுடைய பக்தர்களான பாண்டவர்கள் எல்லாம் இவன் அழிய வந்தா இவர்களெல்லாம் இப்போ நிரசனம் பண்ணியாச்சா இல்லையோ, இப்போ எனக்கு சுகம் அப்படின்னு பெருமாள் சயனித்திருக்கிறார். அப்போ தன்னுடைய பக்தர்களுக்கு வரக்கூடிய எந்த தடங்கள் இருக்கிறதோ, எந்த விக்னங்கள் வருதோ அதெல்லாம் நீக்கக்கூடிய எம்பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு எதிரிகளை தனக்கே எதிரியாக கொள்றான். சித்தமாக தெரிஞ்ச ஒரு சரித்திரம். பாண்டவ தூதனாக எம்பெருமான் துரியோதனன் முன்னாடி போய் நின்னான். அதாவது திருத்தராஷ்டிரன் துரியோதனன் முன்னாடி எல்லாம் போய் நின்னான். அவன் நிற்கிற காலத்தில் விதுராழ்வான் திருமாளிகையிலே முதல் அமுது செய்தார். விதுராழ்வானுடைய அந்த உணவு தான் அமுது செய்ததுக்கு அப்புறம் விதுரான்னானி பூஜே சுச்சீனி குணவந்திச்சா அப்படின்னு எல்லாம் தான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்தது துரியோதனன் பக்கத்தில் போய் நிற்கிறச்சே துரியோதனன் கோச்சுக்கிறான். கிமர்த்தம் புண்டரீகாட்சா புக்தம் ரிஷலபோஜனம் பீஷ்மத்ரோணா வதிக்ரம்யா மாஞ்சைவ மதுசூதனா. கிமர்த்தம் புண்டரீகாட்சா புக்தம் ரிஷலபோஜனம். துரோணாதிகளெல்லாம் விட்டுட்டேன், என்னையும் விட்டுட்டு அந்த விதுராழ்வனுடைய திருமாளிகை அந்த விதுரனுடைய அன்னத்தையா புஜிக்கணும் அப்படின்னு கேட்டால் கண்ணன் ரொம்ப சாமர்த்தியமாக ஒரு வார்த்தை சொன்னாராம். அதாவது துவேஷத்தோட கூடினவனை நாம் கூட்டு அவனுக்கும் உணவளிக்கக்கூடாது. அதே மாதிரி துவேஷத்தோட இருக்கிறவன் பக்கத்தில் நாமளும் போய் சாப்பிடக்கூடாது. துரியோதனா, உனக்கு தெரியாதா சாஸ்திரம் எப்படி தான் சொல்கிறதுன்ட்டு கண்ணன். த்விஷதன்னம் ந போக்தவ்யம் த்விஷந்தம் நைவ போஜயேத். த்விஷதன்னம் ந போக்தவ்யம், அப்படி துவேஷத்தோடு இருக்கிறவனுடைய அன்னத்தை நாம சாப்பிடக்கூடாது. த்விஷந்தம் நைவ போஜயேத், துவேஷம் பண்ணுற ஒருத்தனை கூட்டு நாம் உணவு அளிக்கவும் கூடாது. துரியோதன் கேட்டால் துவேஷம்னு ஏதோ சொன்னீங்க. இல்லையே, எனக்கும் உனக்கும் என்ன பகமை வந்தது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு தான் கண்ணன் சொன்னாரா, பாண்டவான் விஷசே ராஜன்னு. பாண்டவர்களை துவேஷம் பண்ணுறியே துரியோதனனே. துரியோதனன் ஆமாமா பாண்டவர்கள் தானே, உனக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்டாராம். நான் எனக்கும் பாண்டவர்களுக்கும் பகமையான உனக்கு என்ன வந்தது, நீ என் பக்கத்தில் சேர்ந்துடும் சரியா போயிடுது அப்படின்னா. மம பிராணாகி பாண்டவாக, என்னுடைய பிராணங்கள் தானே இந்த பாண்டவர்கள். அவ பாண்டவர்களை நீ எதிரிகள் அப்படின்னு பார்த்தா அது என்னையே எதிரியா பார்க்கறதுக்கு சமானம் தானே அப்படின்னு கண்ணன் ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார். எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, கண்ணனுக்கு நேர எதிரிகள்னு யாரும் இருந்துட மாட்டா. சமூகம் சர்வபூதேஷன் இருக்கிறவனுக்கு ராவணன் எதிரியா துரியோதனன் எதிரியா யாருமே எதிரி கிடையாது. ஆனால் இவர்களை எல்லாம் ஒரு மட்டம் தட்டணும் அப்படின்னு இந்த மாதிரி, அதாவது ஒரு யுக்தியாலே சில விஷயங்களை பண்ணி, மகாபாரத யுத்தத்துல எல்லாம் எத்தனை யுக்திகள் பண்ணி காட்டிருக்காரு கண்ணன். எத்தனை இடங்கள்ல தான் புறம்பா, அதாவது அந்த முறைக்கு புறம்பா நடந்தும் அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணி காட்டிருக்கான். கடைசியில எதுக்கு இதெல்லாம் பண்ணது அப்படின்னா, எப்படியான இந்த பாண்டவர்களை ரட்சிச்சுட மாட்டேனா அப்படின்ற ஒரு அந்த ஆத்துரம். அப்போ இந்த சொல்ற ஒரு இடத்துல சொல்றான், எல்லாருக்கும் சமமா இருந்தாலும் கூட என்னுடைய பக்தர்கள் அப்படின்றவர்களை கொண்டு நீ எதிரின்னு இருந்தால் அப்போ உன்னை விட்டு வைக்க மாட்டேன். அப்போ இந்த மாதிரி எதிரிகள், அந்த பக்தர்களுக்கு எதிரிகளை தனக்கே எதிரியா கொண்டு அவர்களெல்லாம் நிரசனம் பண்ணினதுக்கு அப்புறம் என்னுடைய பக்தர்களுக்கு இனிமே சிந்தை இல்லை, இனிமே எந்த கவலையும் இல்லைன்னு தான் கவலையற்று எம்பெருமான் அந்த பைத்தழிந்த பாம்பின் அணையாய் அப்படின்னு பாம்பின் அணையாக தான் சயனித்திருக்கிறான்.
அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், அருளாய் அடியேற்கு, எனக்கு கொஞ்சம் அனுகிரகம் பண்ணக்கூடாதா எம்பெருமானே, அருளாய் அடியேற்கு எனக்கும் கொஞ்சம் அனுகிரகம் பண்ணு. இந்த பக்தர்கள் பக்கத்துல எந்த அனுகிரகம் பண்றியோ அந்த அனுகிரகம் என் பக்கத்துலயும் பண்ண வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். உடனே பெருமாள் சொன்னாரா, அந்த பக்தர்கள் அந்த பாண்டவர்கள் அப்படின்னு சொன்னீரே ஆழ்வீர், அந்த 5 பேரெல்லாம் தக்க ஐவர், அவர்களெல்லாம் யோக்கியத்தோட கூடின 5 பேர். உனக்கு என்ன யோக்கியத்தை உண்டுன்னு கேட்டுட்டார் பெருமாள். இந்த என்ன யோக்கியத்தை இருக்கு அப்படின்றபடியால நான் உண்மை ரட்சிக்கணும் அப்படின்னு கேட்டார். நீர் ஹேயரன்றோ, நீர் ரொம்ப தாழ்ந்தவர் இல்லையோ. இது ஏதோ ஆழ்வாரை கேட்கிறான்னு வச்சுக்காதீங்கோ, ஆழ்வார் பாசுரமாக நாம் ஒருத்தரும் அந்த எம்பெருமான் முன்னாடி படுற பாட காட்டுறார். அப்போ நீர் ஹேயரன்றோ அப்படின்னு காட்டினார். அந்த ஹேயரையும் நீ ஏறிட்டுக்கணும் அப்படின்னு நீ திருவுள்ளம் பத்தினால் அதனால முடியாது, இது மெய் தெளிந்தார் என் செய்யார் அப்படின்னு இந்த அன்வயத்தை படுத்தி காட்டுறான். இந்த ஹேயனையும் நீ ஏற்றி உட்காத்தணும் அப்படின்னு நீ மனசு கொண்டுட்டா யாருப்பா தடுக்க முடியும்? ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயத்தை சாதிக்கிறார் இந்த இடத்துல. ஒரு ராஜா இருக்கிறான். அந்த ராஜாவானவன் வரி எல்லாம் வசூல் பண்ணணும். அந்த வரி வசூல் பண்ற இடத்துல எல்லாரும் கட்டாயமா இந்த மாதிரி வரி கட்டணும் அப்படின்னு ஏதோ ஒரு ஆதேசத்தை பிறப்பிச்சுடுறான். இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தன் போறானே, இந்த ராஜாவுடைய புருஷன் ஒருத்தன் போறான், இந்த ராஜ புருஷன், அவன் போய் இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்குறச்சே நீ வரி கட்டணும் அப்படின்னு எல்லாம் சொல்ற காலத்துல ராஜாவுக்கு ரொம்ப அந்தரங்கமான ஒரு நெருக்கமான ஒரு நண்பன் இருக்கிறான், பரம ஏழை, அவனால வரி கட்ட முடியல அப்படின்னு ஒரு நிலை இருக்கிறதுன்னு வச்சுக்கிறான். அந்த காலத்துல என்ன பண்ணுவான், அந்த ராஜபுருஷன் முதல்ல என்ன சொல்லுவான், அவனுக்கு தெரிஞ்ச அவனுடைய அவனுடைய கர்த்தவியத்தை தான் பண்றான். ராஜா மகாராஜா இந்த வியக்தி இருக்கிறானே இவன் வரி கட்டல, என்ன தண்டனை இவனுக்கு அப்படின்னு கேட்கறச்சே ராஜா பார்த்தா, ஓ இவனா நமக்கு ரொம்ப வேண்டியவனாச்சே, ரொம்ப அந்தரங்கனாச்சே, ஆனபடியாலே அந்த ராஜபுருஷன் சொல்றானா இந்த பேர் இவனுடைய பேரை நீ விட்டுடு, மற்றவாளை பார்த்துக்கோ அப்படின்றான். ஒரு தடவை ராஜா அந்த விஷயத்தை சொல்லிட்டால், இவனை விட்டுடு மற்றவாளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டால், அது மேல இந்த ஏழைக்கு அந்த வரி விழுமா? இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே விழாது. என்னைக்குமே அவன்கிட்ட போய் நீ வரி கட்டணும்னு சொல்லவே மாட்டான். ஏன்னா ராஜா ஒரு தடவை ரைட் ஆஃப் பண்ணியாச்சு, இவன் விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் விட்டுடு அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு மேல ஒரு தடவை சொன்ன மாத்திரத்துக்கு என்னைக்குமே அவன் பக்கத்துல அந்த வரி வசூல் பண்றதுக்கு போறதே இல்லை இவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ராஜாவோட அந்தரங்கமான அந்த சம்பந்தமே இந்த காரியத்தை பண்ணி கொடுக்கறது அப்படின்னா ஒன்றும் இல்லாத இந்த ராஜாவோட சம்பந்தமே இப்படி ஏற்படுத்துறது. எம்பெருமானோட்ட நமக்கு இருக்கிற சம்பந்தம் அது என்னதான் பண்ணி கொடுக்காது. அப்போ எம்பெருமான் அவன் மனசை வச்சுட்டா எப்பேற்பட்ட தாழ்ந்தவனையும் ஸ்வீகாரம் பண்ணலாமோ இல்லையோ, அதை தான் காட்டுறாருங்க. மெய்தெளிந்தார் என் செய்யார். உடனே கேட்டார், இந்த மாதிரி கசப்பான ஒரு விஷயத்தையும், அதாவது இந்த மாதிரி ஹேயமான ஒரு விஷயத்தையும் மடியில ஏற்றி உட்காத்திக்கிறதுன்னு எங்கேயான பார்த்துருக்குறோமா ஆழ்வீர் அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் ஒரு உதாரணம் கொடுக்குறார். வேம்பும் கரியாகும் ஏன்னு. வேம்பு இருக்கிறதே, வேப்ப மேல இருக்கிறதே, அது சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கசப்பா இருக்கும். யாரும் விரும்பி எல்லாம் சாப்பிடவே மாட்டான் அந்த வேப்ப மேலையே. இருந்தாலும் ஒருத்தனுக்கு ரொம்ப ஆசை, சுவாமி எனக்கு அந்த வேப்பையில சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கிறது, கொஞ்சம் கசப்பு சாப்பிடணும். ஏன் கசப்பு மட்டும் 6 ரசங்கள்ல ஒன்று இல்லையா? 6 ரசங்கள்ல ஒன்று தானே இந்த கசப்பு அப்படின்றது கூட. ஆனபடியாலே எனக்கு மருத்துவர் சொல்லியிருக்கார், இந்த வேப்ப இலையை நல்லா சாப்பிட்டா என் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கார். ஆனபடியால எனக்கு கொஞ்சம் சாப்பிடணும்னு ஆசை மட்டும் கொண்டுட்டால், அவன் போய் நான் வேப்ப இலையை சாப்பிட மாட்டேன், அவன் ஆசையை கொண்டு அந்த வேப்ப இலையை கொண்டு வந்துட்டு இலையில சாய்ச்சதுக்கு அப்புறம் ஓ இல்லை இந்த வேப்ப இலையில நான் சாப்பிட மாட்டேன்னு உட்காருவான். இல்லை, ஒரு தடவை சங்கல்பம் பண்ணியாச்சுன்னா அந்த வேப்ப இலை கசப்புன்னு தெரிஞ்சும் சாப்பிடுவானா இல்லையா? அந்த மாதிரி எம்பெருமானே உன் மனத்தால் எண்ணிணைந்திருந்தாயும் காட்டுறாளோ இல்லையோ. அப்போ இந்த பேற்றுக்கு உபாயம் அவன் நினைவுன்னு காட்டுறார் பெரியவர்கள். அப்போ இந்த பேற்றுக்கு உபாயம் அவன் நினைவுன்னு சொல்றச்சே, உன்னுடைய திருவுள்ளத்துல நீ என்னை ரட்சிக்கணும்னு நீ மனசு பண்ணிட்டாயானால் இப்போ என்னை தடுக்கிறவா யார்? நான் எத்தனை ஹேய குணத்தோட கூடினவனாக இருந்தாலும், எத்தனை ஹேயனாக இருந்தாலும் கூட நீ சேர்த்துக்கிறதுல எந்த ஒரு விரோதமும் இல்லையே அப்படின்னு காட்டக்கூடிய அற்புதமான ஒரு பிரார்த்தனை
என்ன நீ ஏத்துக்கணும் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு பாசுரம். மெய்தெளிந்தார் எஞ்செய்யார் வேறானார் நீராக கைதெளிந்து காட்டி களப்படுத்து பைதெளிந்த பாம்பினனையாய் அருளாய் அடியேற்கு வேம்பும் கரியாகும் ஏன்னு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பாசுரம். இது மேலே சாத்து பாசுரங்கள் 2, ஏன்னேன் அடிமை இனி அறிந்தேன் அப்படின்னு 2 பாசுரங்கள், ரொம்ப ஆச்சரியமான பாசுரங்கள். அதில் 95வது பாசுரம், ஏன்னேன் அடிமை இழிந்தேன் பிறப்பிடும்பை ஆன்னேன் அமரர் கமராமை ஆன்னேன் கடல் நாடும் மண்ணாடும் கைவிட்டு மேலே இடநாடு காணகினி அப்படின்றார். இந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, இனி எம்பெருமானுடைய ஆசிரியத்துக்கு, அதாவது எம்பெருமானை ஆசிரியத்ததுக்கு அப்புறம் தமக்கு பிறந்த ஒரு பௌஷ்கல்யம் என்ன அப்படின்றத காட்டுறார். எம்பெருமானை இந்த மாதிரி பிரார்த்திச்சாரோ இல்லையோ, எம்பெருமான் ஏத்துண்டார். அப்படிதானே ஆழ்வீர், எத்தனை சந்தோஷம் தெரியுமா எனக்கு, இத்தனை ஹேயமா இருந்தாலும் இந்த ஞான பூர்த்தியோட வந்து என்னை வந்து பத்திருக்கிறீரே, ஆனபடியாலே உண்மை ஏத்துண்டோம் அப்படின்னு ஆழ்வாருக்கு சொன்ன உடனே அந்த ஆசிரியனம் பலிச்சுடுத்து. அவ்வளோ ஆனந்தம் ஆழ்வாருக்கு. உடனே அவருக்கு ஒரு பௌஷ்கல்யம் ஏற்படுறது, ஒரு சமிருத்தி ஏற்படுறது. அந்த சமிருத்தி என்னன்றதை இந்த அடுத்த பாசுரத்தில் தான் காட்டி கொடுக்கிறார். ஏன்னேன் அடிமை இழிந்தேன் பிறப்பிடும்பை. அடிமையை ஏன்னேன், அடிமை ஏன்றேன்னு என்ன அர்த்தம், என்னுடைய ஸ்வரூபமான எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய சகலவித கைங்கரியங்கள் இருக்கிறதோ இல்லையோ, சேஷத்துவ விருத்தி இருக்கிறதோ இல்லையோ, அந்த சேஷத்துவ விருத்தியை ஏன்றேன், நான் ஏற்றுக்கொண்டேன். நான் அதை அந்த சேஷத்துவ விருத்தியில பொருந்தி இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் ஏதோ ஏனோ தானோன்னு இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணல, இந்த கைங்கரியங்கள்ல நான் பொருந்தி இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா காட்டுறேன். ஏன்னேன் அடிமை இழிந்தேன் பிறப்பிடும்பை. பிறப்பிடும்பை அப்படின்னு இந்த பெரிய மலை ஒன்று இருக்கிறது, பிறப்பு சம்சாரம் அப்படின்ற இந்த பெரிய மலை ஒன்று இருக்கிறது. இந்த மலையை இழிந்தேன், இதுன்னா இறங்கி வந்துட்டேன். நல்ல வேலை சம்சாரம் என்ன விட்டு போச்சு, பெருமாளுடைய கைங்கரியவனுக்கு பிராப்தமாச்சு அப்படின்னு காட்டக்கூடிய அற்புதமான விஷயம். அடிமை என்றால் மருந்து போலே இராதே. ஏன்றேன் அடிமை அப்படின்றதுல ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். ஏதாவது கைங்கரியம்னா கசப்பாக தான் இருக்கு, பண்ண எல்லாம் பிடிக்கல, ஆனால் இது பண்ணுறது தான் என்னோட ஸ்வரூபம், வேற விதி இல்லை, பண்ணுறேன் அப்படின்னு பண்ணலை. மறந்து தான் மருந்து, அதை சாப்பிட்றச்ச கசப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் இது நன்மை பண்ணுன்ற ஒரே காரணத்துக்கு தான் சுவாமி சாப்பிட்டுருக்கேன், இல்லைன்னா இந்த கசப்பையாக யாராவது சாப்பிடுவா அப்படின்னு கேட்டுடுற மாதிரி இல்லை. எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் அப்படி இல்லை. ஏன்னேன் அடிமை, அதோட பொருந்தி இருக்கிறேன், அதில் அந்த அளவுக்கு நான் ஈடுபாடோடு இந்த கைங்கரியம் பண்ணுறேன், ரொம்ப ஆசையோட கைங்கரியம் பண்ணுறேன். ஏன் இதை சொல்லணும்னா, இதுவும் ஸ்வரூபகத்தம், ஸ்வரூப பிரயுக்தமான ஒரு விஷயம். கைங்கரியத்தை பண்ணுறச்சே ஆசையோடு மட்டும் பண்ணலை அப்படின்னா அந்த கைங்கரிய பிரதிசம்பந்தியானவனுக்கு ஒரு உகப்பு ஏற்படுமா? ஒரு காலத்தில் ஏற்படாது. நமக்கே வேலைக்காரர்கள் எல்லாம் இருக்கிறா அப்படின்னு இருக்கிறச்சே நாம் ஏதாவது வேலை சொல்கிறோம், இந்த காரியம் பண்ணு அந்த காரியம் பண்ணுன்னா அவன் ஒரு காரியத்தை நம்ம சொல்கிறச்சும் என் தலையெழுத்து இவனுக்கு இந்த மாதிரி உழைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பண்ணாலையோ இல்லை ஏனோ தானோன்னு பண்ணி அரைக்குறையாக பண்ணாலையோ நமக்கு உகப்பு ஏற்படுமா? அவ்வளோ ஆஹா எத்தனை நன்னா பண்ணால் சந்தோஷம் ஏற்படுமா? ஒரு காலத்தில் ஏற்படாது. அதே மாதிரி தான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறச்சேவும் என்னுடைய பெருமாளுக்கு தான் நான் கைங்கரியம் பண்ணுறேன், என்னுடைய சுவாமிக்கு தான் நான் கைங்கரியம் பண்ணுறேன்ற ஆசையை காட்டின்னா நம்ம கைங்கரியம் பண்ணணும். அந்த ஆசையோடு நம்ம கைங்கரியம் பண்ணினால் எம்பெருமானுக்கு அப்போது ஒரு பெரிய உகப்பு உண்டாருது. அதை காட்டுறாருங்க, ஏன்றேன் அடிமை. ஏதோ கசுப்புன்ற இதை பண்ணுறதுக்கு கஷ்டம் இல்லை நம்ம நினைக்கவே இல்லை, அவ்வளோ இனிமையாக இருக்கிறது. இந்த ஒரே ஒரு உதாரணம், இனிமே அப்படின்றதுக்காக ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பெருமாளை ஏழை பண்ணிட்டு போகிறா ஸ்ரீபாத தாங்கிகள் அப்படின்னு பெருமாளை ஏழை பண்ணிட்டு போகிறா. அவளை ஏழை பண்ணிட்டு போகிற அந்த பெருமாள் ஏழு இருக்கிற ஆசனம் பீட்டா இருக்கிறது, அதுக்கு என்ன பேர் தெரியுமா? நம்ம சம்பிரதாயத்தில் அதுக்கு சொல்கிறது தோழிக்கினியான் அப்படின்ற. தோளுக்கு கஷ்டம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லலை, தோளுக்கு இனியான், தோளுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கிறது அவனுடைய அந்த ஸ்ரீபாதத்தை தாங்கிறது அப்படின்னா, அப்போ அந்த அளவுக்கு ஆசையோடு அந்த கைங்கரத்தை பண்ணுறேன் அப்படின்னு தானே வரான். அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னேன் அடிமை இழிந்தேன் பிறப்பிடும்பை. இந்த அடிமைக்கு விரோதியாக இருக்கக்கூடிய சம்சார சம்பந்தங்கள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட்டாச்சு. ஒரு காலத்துலேயும் இனி சம்சாரம் என்ன பாதிக்காதுன்ற அளவுக்கு அதை விட்டாச்சு அப்படின்னு காட்டுறார்.
அடிமைக்கு விரோதியா இருக்கக்கூடிய சாம்சாரிகமான எதெல்லாம் விட்டாச்சுன்னா அகங்காரம் மமகாரங்கள் ஆகிற இந்த துக்க ரூபமான மலையை இறங்கியாச்சு. ஒரு பக்கத்தில் அகங்காரம் பிடிச்ச ஆற்ற ஆட்டம் ஓடும்போரும் இருக்கும், மமகாரம் பிடிச்ச ஆற்ற ஆட்டம் ஓடும்போரும் இருக்கும். அகங்காரம் தேகமே ஆத்மான்னு பிரமிக்க பண்ணும், நானே ஸ்வதந்திரன்னு சொல்ல பண்ணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காட்டும். மமகாரம் இந்த அகங்காரத்தினுடைய விளைவு. அந்த மமகாரத்தாலே என்ன நடக்கிறதுன்னா இங்க இருக்கிறதெல்லாம் என்னுடையதுன்னு பிடிச்சுன்னு உட்காந்துருப்பேன். ஆழ்வாரானா வீடுமின் முத்தவும் வேடிக்கையா ஒருத்தர் சொன்னார், வீடுமின் முத்தவும் வீடு செய்து உயிர் வீடுடையானே வீடு செய்மினே. ஆழ்வார் வீடுமின்னார், விடுங்கோ. எதை விடுங்கோன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னாரா, ரொம்ப ஒரு துணிச்சலோட சொன்னாரா, முத்தவும் நீங்கள் என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க இப்பொழுது எதை பிடிச்சுன்னு மொத்தத்தை விட்டுடுங்க அப்படின்னார் ஆழ்வார். ஆழ்வாருக்கு என்ன கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா நம்ம பெருமாளை பிடிச்சிக்கல அப்படின்றதான் கான்ஃபிடென்ஸ். வீடுமின் முத்தவும் நீங்கள் இப்போது என்ன பிடிச்சிருக்கீங்களோ மொத்தத்தையும் விடுங்க. இது வரைக்கும் பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் இருக்கிறது இல்லையோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பத்துங்கோன்றார் ஆழ்வார். இது வரைக்கும் இருக்கிற மொத்த விஷயத்தை விட்டுடுங்க, இது வரைக்கும் பத்தாத ஒரே ஒரு விஷயம் இருக்கிறதுல அதை பத்துங்கன்னு சொல்ற மாதிரி தான் வீடுமின் முத்தவும் இந்த வீடு செய்தும் உயிர் வீடுடையானுடைய வீடு செய்மின் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இங்க காட்டுறார். சம்சாரத்துல இந்த அகங்கார மமகாரங்கள் கொடுத்துற பாடு போரும் இருக்கும். அந்த அகங்கார மமகாரங்கள் ஆன அந்த துக்க ரூபமான சாம்சாரிகமான மொத்தத்தையும் விட்டுட்டு ஏன் அடிமையை நான் ஏன் ஆச்சு அப்படின்னு காட்டுறார். அது மேலே சொல்றார், ஏன்னேன் அடிமை இழிந்தேன் பிறப்பிடும்பை. அது மேலே ஆன்னேன் அமரர் கமராமை. நான் ஒரு விஷயத்தை அடைஞ்சேன். என்ன அடைஞ்சேன்னா அமரர்க்கு அமராமை, தேவதைகளுக்கும் நான் தேவதையா இருக்கிற ஒரு பெருந்தன்மையை நான் அடைஞ்சுட்டேன் அப்படின்னு காட்டுறார். பிரம்மாதிகளுக்கும் என்னை கண்டால் கலங்க வேண்டும்படி ஞான பக்திகளால் பரிபூர்ணனானேன் அப்படின்னு காட்டுறான். இதுதான் முன்னாடி ஒரு பாசுரம், 91வது பாசுரம் நம்ம பார்த்தோமோ இல்லையோ, அமரர் ஆவார் அப்படின்னு. அதாவது தமராவார் யாவர்க்கும் தாமரை மேலார்க்கும் அமரர்க்கும் ஆடரவத்தார்க்கும் அப்படின்னு சொன்னாமே அதே விஷயம்தான் திரும்பவும் இங்க ஒரு தடவை காட்டுறார். அமரர்க்கு அமராமை ஏன்றேன். அந்த பிரம்மருத்ராதிகளும் என்னை பார்த்து கலங்கும்படி அந்த பெருமையை நான் பெற்றேன். புறத்தாழ்வாங்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், தேவதாந்தரங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களை, அதாவது இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தேவதாந்தரங்களை பார்த்தா எப்படி நடந்துப்பா அப்படின்னு. அவர் சொன்னார், நீ கேட்குற கேள்வியை தப்பு, மாற்றி போடு அப்படின்றார் கூறத்தாழ்வான். என்ன தப்பாச்சு அப்படின்னாக்கா, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தேவதாந்தரத்தை பார்த்தா எப்படி நடந்துப்பான்னு கேட்காத, அவன் எப்போவுமே ஒரே மாதிரி தான் நடந்துப்பா, பெருமாளை தவிர வேற யாரையும் கண்ணெடுத்து பார்க்க மாட்டான். தேவதாந்தரங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டால் என்ன பண்ணும், எப்படி நடந்துக்கும்னு கேளு அப்படின்னு கேட்டாராம். என்ன பண்ணும்னா ஸ்ரீபா தீர்த்தத்தை பெற்றுட்டு போயிடும். அப்போ அந்த அளவுக்கு அமரர் கமராமயன் தேவதைகளுக்கும் பூஜ்ய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமையை பெற்றேன். ஆன்னேன் அமரர் கமராமை. அதே மாதிரி ஆன்னேன் கடன்னாடும் மண்ணாடும் கைவிட்டு. இந்த பிரம்மலோகம் தொடங்கி எத்தனை லோகங்கள் இருக்கிறதோ, எத்தனை இடங்கள் இருக்கிறதோ, அனுபவத்துக்கு இருக்கக்கூடிய இடங்கள் எதுலையும் ஆசை கிடையாது. எந்த இடத்தையும் ஆசை இல்லாம எல்லாத்துக்கும் மேலான நாகஸ்ய பிருஷ்டே மகதோ மகியான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தை அடைய வேணும் அப்படின்ற ஆசையை கொண்டிருக்கிறேனே, இதை விடவா எனக்கு வேணும், இதன்னோ பௌஷ்கல்யம் அப்படின்னு காட்டார் ஆழ்வார். ஆன்னேன் கடன்னாடும் மண்ணாடும் கைவிட்டு, இது எல்லாத்தையும் மொத்தத்தையும் விட்டாச்சு. இனி என்ன ஆசை கொண்டிருக்கேன்னா மேலே இடநாடு காண இனி அப்படின்னு அந்த ஆசையை காட்டுறார். நான் இனி ஸ்ரீவைகுண்டத்தை அடைஞ்சு அங்கே எம்பெருமானை நான் அனுபவித்து அனுபவ ஜனித பிரீத்திகாரித்த கைங்கரியத்தாலே அவனை உகப்பிக்க வேணும்னு ஆசை கொண்டிருக்கிறேன். இது மேலே எனக்கு பௌஷ்கல்யம் அவசியம், இது இனிமே பௌஷ்கல்யம் எனக்கு வேற எதுவும் இருக்க முடியாதுன்னு காட்டுறேன். அத்தனை அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னேன் அடிமை, என்னுடைய ஸ்வரூப அனுகுணமான இந்த கைங்கரியத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். இதை ரொம்ப ஆசையாக நான் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இழிந்தேன் பிறப்பிடும்பை, சாம்சாரிகமான சகலவிதமான சம்பந்தங்களையும் அதை தொலைச்சுட்டேன். ஆன்னேன் அமரர் கமராமை, தேவதைகளுக்கும் தேவதையாக இருக்கக்கூடிய ஒரு பெருமையை பெற்று வச்சிருக்கிறேன். ஆன்னேன் கடன்னாடும் மண்ணாடும் கைவிட்டு, இனி இந்த லோகத்தில்
எவ்விதமான சுகங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசையே அடியோட அறுத்து, அதாவது அந்த அளவுக்கு வைராக்கியத்தோட மேலே இடநாடு காண இனி அப்படின்னு எந்த எம்பெருமானை பார்க்கறதுக்கு ஆனேன். இனி அந்த எம்பெருமானை கண்டு, அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் எம்பெருமானை கண்டு அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு இப்பொழுது எனக்கு அந்த அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது, இப்பொழுது நான் இருக்கிறது அந்த நிலையில அப்படின்னு தன்னுடைய நிலையை ரொம்ப ஆச்சரியமா காட்டுறான் இந்த பாசுரத்துல. ஏன்னேன் அடிமை இழிந்தேன் பிறப்பிடும்பை ஆன்னேன் அமரர் கமராமை ஆன்னேன் கடல் நாடும் மண்ணாடும் கைவிட்டு மேலே இடநாடு காண இனி அப்படின்னு கடைசி சாத்து பாசுரம் 96வது பாசுரம் அதுல சொல்றார், இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம் இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை இனி அறிந்தேன் காரணம் நீ கத்தவை நீ கற்பவை நீ நற்கிரிசை நாரணன் நீ நன்கறிந்தேன் நான் அப்படின்னு எம்பெருமானுடைய பரத்வத்தை திரும்பவும் ஒரு தடவை ஸ்தாபிக்கிறார் இந்த பாசுரத்திலே. என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, எல்லார காட்டிலும் எம்பெருமான் மிக உயர்ந்தவன், சர்வஸ்மாத் பரன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த பாசுரத்துல தான் திரும்பவும் ஒரு தடவை நிலைநாட்டுகிறார் ஆழ்வார். அதை தான் சொல்றார், இனி அறிந்தேன், இனிமே நான் தெரிஞ்சுட்டேன். என்ன தெரிஞ்சுட்டேன்னா, ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம் இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை. எம்பெருமானே, நாராயணனே, இனி நான் தெரிஞ்சுட்டேன். என்ன விஷயத்தை தெரிஞ்சுட்டேன்னா, ஈசர்க்கும் நான்முகர்க்கும் பிரம்ம ருத்ராதிகள் எல்லாருக்கும் நீ தான் தெய்வம், பரதெய்வம் அப்படின்றத நான் தெரிஞ்சுட்டேன். ஏன் இதை முதல்ல காட்டினாரோ இல்லையோ, நாராயணன் நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் அப்படின்னு அந்த முதல் பாசுரத்துல காட்டினாரோ இல்லையோ, இப்போ அதே விஷயத்தை தான் பூர்த்தி பண்ணி காட்டுறார். இனி அறிந்தே ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம் இனி அறிந்தே எம் பெருமான் உன்னை அப்படின்னு இந்த இடத்துல தான் வியாக்கியானம் பண்ணி காட்டுறச்சே நம்முடைய ஆச்சாரர்கள் சொல்றது, மகோபனிஷத் பிரக்ரியையில முதல்ல பிரதிஜை நாராயணனுடைய பரத்வம் அப்படின்னு சொல்லி அதை பறக்க அவனுடைய பரத்வத்தை சொல்லி கடைசியில முடிவும் இதை மாதிரி அது உபக்கிரமம் எப்படி இருக்குமோ உபசம்ஹாரம் அதே மாதிரி கொண்டு போனால்தான் ஒரு கிரந்தம் பூர்த்தி அடையும். அந்த மாதிரி உபக்கிரமத்துல எம்பெருமானுடைய பரத்வத்தை சொல்லி தான் ஆரம்பித்தார் நான்முகன் திருவந்தாதியில. அதே தான் இப்போ முடிக்கவும் போறார். இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம் அப்படின்னு. இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை. எம்பெருமான்னா என்ன அர்த்தம்? நீ தான் எனக்கு நாதனா இருக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமா நாதனா இருக்கிறேன். அகில ஜெகத் சுவாமின்னு அஸ்மத் சுவாமின், எல்லா ஜெகத்துக்கும் சுவாமியா இருக்கிறவன். எனக்கு மட்டும் சுவாமியா இல்லைன்னா எனக்கும் சுவாமியா இருக்கிறவனே அப்படின்னு காட்டுற எம்பெருமான் உன்னை அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா காட்டக்கூடிய ஒரு விஷயம். இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம் இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை, எல்லாருக்கும் நிர்வாகனாய் இருக்கிறவனே. இனி அறிந்தேன் காரணம் நீ கற்றவை நீ கற்பவை நீ. உன்னுடைய விஸ்வரூபத்தோட உன்னை தெரிஞ்சுட்டு இருக்கேன்னா ஆழ்வார். என்ன விஸ்வரூபம் தான்? இது எல்லாவற்றுக்கும் காரணம் நீதான் தெரிஞ்சுட்டேன். ஜகத்துக்கே காரணபூதன் நீதான்னு தெரிஞ்சுட்டேன். இந்த ஜகத்துல ஒன்னும் மிச்சம் விடாமல் இருக்கிற அத்தனை அசேஷ பதார்த்தங்களுக்கும் நீதான் காரணம்னு தெரிஞ்சுட்டேன். இதுதான் முன்னாடி அடைய விண்ணப்பிச்சது, ஆரம்பத்தில் அடைய விண்ணப்பிச்சது. ஜகத்காரணத்தொன்றது பரபிரம்மத்தினுடைய அசாதாரண லட்சணம், வேற யாருக்கும் உண்டாகாத ஒரு லட்சணம். உடனே ஒருத்தர் கேட்டார், சுவாமி உபனிஷத்து ஏதோ சொல்றது, இந்த முக்தாத்மாக்களுக்கு எல்லாம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் விசேஷமான சக்திகள் எல்லாம் உண்டாருது, தனக்கு இஷ்டம் வந்தவங்களெல்லாம் தான் சிருஷ்டிச்செல்லாம் பார்த்துடலாம், தன் இஷ்டத்துக்கு சரீரங்களை கொண்டெல்லாம் தான் காரியங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிருஷ்டி சக்தி சம்ஹார சக்தி எல்லாம் அது உண்டா இல்லையா? உண்டு. முக்தாத்மாவுக்கு நித்தியசூரிகளுக்கெல்லாம் இந்த சிருஷ்டி சம்ஹாராதிகளெல்லாம் பண்ற அளவுக்கு சக்தி உண்டு. ஆனா சக்தி உண்டுன்னு சொன்னா அப்போ இங்க அடுத்தது ஜகத் சிருஷ்டிக்கிறது அவ யாராவது பண்றான்னு சொன்னா என்ன அப்படின்னு கேள்வி. அதுக்குதான் சாஸ்திரத்துல சொல்லிட்டார் ஜெகத் வியாபார வர்ஜம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார் இந்த சாஸ்திரம். ஜெகத் வியாபார வர்ஜாதிகரணம் அப்படின்ற இடத்துல இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு வேளை இந்த சிருஷ்டியாதி சக்திகள் உண்டாயிருந்தாலும் பிராப்தி கிடையாது. இந்த ஜகத் சிருஷ்டியோட அன்வயம் அடியோட கிடையாது. என்னதான் இருந்தாலும் ஜகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறவன் எம்பெருமானை ஒழிய இந்த ஜீவாத்மாக்கள் ஒரு நாளும் பண்ணாது.
பின்ன அங்கே இருக்கிற சக்தியெல்லாம் கொண்டு என்ன பண்ணுன்னா ஸ்ரீவைகுண்டத்தில் வேணால் எத்தனை சரீரங்கள் வேணுமோ அதெல்லாம் சிருஷ்டி பண்ணிட்டு எந்த ரூபத்தை வேணுமோ அந்த ரூபங்களெல்லாம் எடுத்துட்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு அந்த சக்தியை உபயோகப்படுத்திக்குமே ஒழிய ஜகத்தை சிருஷ்டிக்கிறேன், இந்த சம்சாரத்தில் இந்த ஜகத்தெல்லாம் சிருஷ்டிச்சு இங்கே இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் உடம்பை கொடுத்து இந்த ஜெகத் வியாபாரங்களெல்லாம் நான் பண்ணுறேன்னா அந்த பக்கத்தில் திரும்பியே பார்க்க மாட்டா யாருமே. ஏன்னா அது எம்பெருமானுடைய பரத்வத்துக்கு சூச்சகமான ஒரு விஷயம், எம்பெருமானுக்கு மட்டுமே உண்டான ஒரு பிராப்தி உண்டான ஒரு விஷயம். எம்பெருமானை தவிர வேற யாரும் இந்த காரியத்தை பண்ணவும் மாட்டா. அந்த இடத்துக்கு இந்த பிராப்தியம் கிடையாது, அந்த அளவுக்கு முடியவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த விஷயத்தை அங்கே காட்டுறார். இதுக்காக சொல்ல வந்தேன், இந்த ஜகத் சிருஷ்டி அப்படின்றது எம்பெருமானுக்கே அசாதாரணமான லட்சணம். அவனை தவிர வேற யாரையும் அந்த இடத்துல உட்கார்த்தவே முடியாது, இந்த பரபிரம்மம் அப்படின்ற இடத்துல உட்கார்த்தவே முடியாது. அதுதான் இங்கே காட்டுறார். இனி அறிந்தேன் காரணம் நீ, எல்லா ஜகத்துக்கும் எல்லா சிருஷ்டிக்கப்பட்ட பதார்த்தங்களுக்கும் நீ தான் காரணம்னு தெரிஞ்சுட்டேன். கற்றவை நீ, இதுவரைக்கும் நான் கத்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ எல்லாம் நீர் தான் அப்படின்னு நன்னா தெரிஞ்சுட்டேன். கத்ததெல்லாம் பெருமாள்னு எப்படி சொல்றது சுவாமி? ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நாரத பகவான் சனகர் இடத்துல போய் தன்னுடைய அண்ணன் அந்த சனகர் அவர்கிட்ட போய் பிரம்மத்தை உபதேசிக்கணும் அப்படின்னு காட்டுறான். இது உபனிஷத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம், பிரம்மத்தை உபதேசிக்கணும் அப்படின்ற. சரி, நான் பிரம்மத்தை உபதேசிக்கிறேன், நீர் என்னத்தை தெரிஞ்சுச்சுருக்கீங்கன்னு சொல்லும், அதுக்கப்புறம் பிரம்மத்தை உபதேசிக்கிறேன், நீர் எதை தெரிஞ்சுட்டு அங்கே நான் ஆரம்பிச்சு மேலே பிரம்மத்தை கொண்டு போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இது சாந்தோக்கிய உபநிஷத்துல வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த இடத்துல நாரதர் சொல்றார் பாருங்க, நான் இதை கத்துட்டுருக்கேன் அதை கத்துட்டுருக்கேன்னு சொல்ல ஒரு பட்டியலிட ஆரம்பிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவார். நான் 4 வேதங்களை கத்துட்டுருக்கேன், ரிக்வேதம் தெரியும், யஜுர்வேதம் தெரியும், சாமவேதம் தெரியும், அதர்வண வேதம் தெரியும். அங்கே சொல்றச்சே இந்த வேதங்கள் அத்தனையும் தெரியும் அப்படின்ற. அந்த மாதிரி இந்த வேதங்கள் 4 வேதங்கள் தெரியும், அது மேலே இருக்கிற இதிகாச புராணங்கள் எல்லாம் தெரியும், அது மேலே இருக்கிற வித்யாஸ்தானங்கள் என்னென்னவோ அதெல்லாம் தெரியும், ஆகமம் தெரியும், ஜோதிஷம் தெரியும், வேற எத்தனை விதமான விஷயங்கள் இருக்கோ எல்லாம் தெரியும் அப்படின்னு அவர் பட்டியலிடுறாரு. இத்தனை விஷயங்கள் தெரியும் பட்டியலிடுறாரு. அதை படிக்கிறச்சவே நமக்கு தலை சுத்தும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கா முதல்ல அப்படின்னு நமக்கு தோணும். இவ்வளோ விஷயம் அவருக்கு தெரியுமான்றது 2ஆ கேள்வி. இவ்வளோ விஷயம் இருக்கா ஜெகத்லன்றதே நமக்கு தெரியாது. அத்தனை விஷயங்களை அவர் தெரிஞ்சு சொல்லியிருக்கார் நாரதர். அதெல்லாம் சொல்லி கடைசியில் முடிக்கிறச்சே ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயத்த சொல்றார். இது எல்லா இடத்துலையும் சப்தவி தேவாஸ்மி, இந்த சப்தத்தை மட்டும் தெரிஞ்சுச்சுன்னு இருக்கேன், அர்த்தத்தை நான் கொள்ளவே இல்லை, அந்த இடத்துல இருக்கிற பரபிரம்மத்தை என்னால் பார்க்க முடியலன்றார். அப்போ இந்த சனகர் அவர் மேலே உபதேசம் பண்ணுறச்சே, சரி இனிமே நான் சொல்கிறேன் அப்படின்னு, நீ கத்துன்னு இருக்கிறதெல்லாம் சப்தரூபமான பிரம்மம், அதுக்கும் சூக்ஷ்மமான ஒரு விஷயம், அதுக்கும் சூக்ஷ்மமான விஷயம் ஒன்றா ஏற்றுட்டு போய் கடைசியில் பரபிரம்மத்தை இடத்துல முடிச்சுடுறாரு. அந்த மாதிரி பார்க்குறச்சே கற்றவை நீன்னா மொத்தத்தையும் கத்துட்டு இருக்கிற எல்லா விஷயங்களும் நீயா இருக்கிற அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக அந்த உபனிஷத் பிரக்ரியையில காட்டுற. கற்றவை நீ, நான் எத்தனை எல்லாம் விஷயங்கள் எல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேனோ எல்லாம் நீ தான் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கேன். அது மேலே கற்பவை நீ, இனிமே இது வரைக்கும் நான் தெரிஞ்சுட்டது மட்டும் நீ இப்படின்னு இல்லை, இனிமே நான் தெரிய போகிற விஷயங்களும் நீயே தான் இருக்கேன். உன்னை தவிர நான் வேற எதையும் தெரிஞ்சுக்கவே முடியாது. நான் ஏதோ இந்த விஷயம் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறேன், இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறேன்னு நான் சொல்லலாமே ஒழியா, எல்லாமே நீன்ற புத்தி வர வரைக்கும் தான் இது அது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எல்லாமே நீ அப்படின்ற புத்தி வந்துட்டா, நான் கத்துண்டதெல்லாம் எம்பெருமான் ஒருத்தனை, நான் கற்க போறதும் எம்பெருமான் ஒருத்தனை, இவனை தவிர வேற ஒன்றுமே தெரியாதுன்னு இருந்துடுறது தான் இவனுடைய ஒரு ஸ்வரூபமா இருக்கிறது. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார் ஆழ்வார். இனி அறிந்தேன் காரணம் நீ, கற்றவை நீ, கற்பவை நீ, நற்கிரிசை நாரணன் நீ. நற்கிரிசை அற்புதமான சின்ன சின்ன காரியங்களோட கூடியிருக்கிற நாராயணன் நீ அப்படின்றத நன்னா தெரிஞ்சு வச்சுருக்கேன். என்ன சின்ன சின்ன காரியங்கள் அப்படின்னா, ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் கடை தேத்துறதுக்காக எத்தனை காரியங்கள் பண்ணியிருக்கேன். எம்பெருமானுடைய கிருபை இருக்கிறது, அது நிர்ஹேதுகம், நிர்ஹேதுக கிருபை அப்படின்னு காட்டுறார் நம்முடைய பெரியவர்கள். உடனே ஒருத்தர் சொன்னார், சுவாமி நீர் அப்படிங்க சொல்லலாமா? வீதியில போடுறவனுக்கு எல்லாம் மோட்சம் இங்கெல்லாம் பெருமாள் சொல்லியிருக்காரா? கிடையாது. ஏன்னா யாருக்கு மோட்சம் சொல்லியிருக்காருனா,
மாம் ஏகம் சரணம் ரஜா, என் ஒருத்தனையே சரணமாக பற்றினால் உனக்கு மோட்சம். சர்வதர்ம அதாவது அகந்தா சர்வ பாபேபியோ மோக்ஷகிஷ்யாமி மா சுச்சஹா. இப்போ நமக்கு இதில் என்ன தெரிய வருது அப்படின்னா, முதல்ல நாம் போய் பெருமாள் திருவடியை கட்டியாக பிடிச்சுக்கணும். பிடிச்சுண்டால் அந்த பிடிச்சவனுக்கு மோட்சம்னு பெருமாள் கொடுக்குறார். வீதியில் போகிற வருவனுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்கலையே அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு தான் நம்ம ஆச்சாரியால் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். ஏதோ இந்த மோட்சத்தை, அதாவது இந்த சரணாகதி அப்படின்னு எம்பெருமானோட திருவடி பிடிக்கிறது இருக்கிறதே, அது வேற சில காரணங்களினாலே அதை விதிச்சிருக்கான வழியா, அது இருந்தால் மட்டும்தான் மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்றது இல்லை எம்பெருமான். ஏன்னா முதல்ல அந்த சரணம்னு சொல்லி வச்சதும் அவன் தானே. அது எங்கே தெரியறதுன்னா அதுதான் காட்டுறார். அதாவது சிருஷ்டி அவதாராதி முகத்தாலே பண்ணின கிருஷி பலம். எம்பெருமானுடைய சிருஷ்டி அவதாராதி முகத்தாலே அவன் இத்தனை சிருஷ்டி பண்ணான். கேட்டார் நம்முடைய ஆச்சாரியர்கள், இது நிர்ஹேதுக்கும் எங்கே ஸ்தாபிக்கிறதுனா, இது ஏதோ நான் இந்த எம்பெருமானை பத்துறேன் ஆனபடியாலே இதுவே ஹேத்துவா கொண்டு அவன் ரட்சிக்கிறான் அப்படின்னு இந்த ஹேத்துவா சொல்றதா இருந்தா முதல்ல யோசனை பண்ணுங்கோ, இந்த உடம்பை யார் கொடுத்தா? இந்த உடம்பை கொடுக்குற அன்னைக்கு எந்த ஜீவாத்மா அந்த பிரளய காலத்துல எந்த ஜீவாத்மா எழுந்து போய் எம்பெருமானுடைய திருவடியில் விழுந்து நீ தான் எனக்கு சரீரத்தை கொடுக்கணும், நான் சரீரம் கொண்டு தான் நான் சரணாகதி பண்ணணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லித்து எந்த ஜீவாத்மாவும் கேட்காத ஒரு காலத்துல விஷ்ணு கிருபா காப்பி உபஜாயத்தை ஏவம் சம்ஸ்கிருதி சக்கரஸ்தே பிராமியமானே ஸ்வகர்மபிஹி ஜீவே துக்காகுலே விஷ்ணோஹோ கிருபா காப்யுபஜாயத்தை. ஏதோ ஒரு கருணை, என்ன காரணம்னே தெரியாத ஒரு கருணையினாலே எம்பெருமான் அந்த கிருபையினாலே சிருஷ்டியை பண்ணி உடம்பை கொடுத்து இந்திரியங்களை கொடுத்து மனசை கொடுத்து சாஸ்திரங்களை கொடுத்து தான் அவதாரங்கள் பண்ணி உபதேசம் பண்ணி அந்த உபதேசத்தை மேற்கொண்டு வளர்க்கறதுக்காக ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களும் அவதரிப்பிச்சு அவர்கள் மூலமாக இத்தனை கிரந்தங்கள் எல்லாம் நமக்கு ஆக்கி கொடுத்து கடைசியில இன்னைக்கு நமக்கு ஒரு ஆச்சார சம்பந்தத்தை ஏற்படுத்தி இத்தனை தூரத்துக்கு அவன் பண்ணின கிருஷி இருக்கிறதே, இதெல்லாம் அவத்துடைய பலம் கடைசியில ஒரு வார்த்தையில முடியுறது. என்னன்னா, நான் அந்த எம்பெருமான் திருவடியை பிடிச்சு சரணம்னு சொல்றேன். இப்போ கேட்குறா, இத்தனை தூரத்துக்கு பெருமாள் பார்த்த காரியத்துக்கு நீ பதில சரணம்னு சொல்லி அந்த சரணம்னு சொல்றதையே பற்றாசாக இவன் கொடுக்குறான், இல்லைன்னா அவன் கொடுக்க மாட்டான்னு அந்த அந்த விஷயத்தை தலையில் ஏறிட்டுக்கிறது எங்கேனா முடியுமா? அவருடைய கிருப்பை நிர்ஹேத்துக்கம் இல்லையோ அப்படின்னு கேள்வி. எதுக்காக இத்தனை தூரம் சொல்லி வந்தேன்னா, நற்கிரிசை நாரணன்றாரே அந்த நற்கிரிசை தான் இதெல்லாமே. சிருஷ்டி அவதாராதி முகத்தாலே பண்ணின கிருஷி பல கிருஷி இருக்கிறதே, அந்த கிருஷி தான் நற்கிரிசை அப்படின்னு காட்டுறார். அந்த மற்றவர்கள் எல்லாம் வாழ்கிறதுக்கு அந்த அவர்கள் எல்லாம் வாழ்விக்கிறதுக்கு உண்டான எத்தனை நல்ல கிரியைகள் எல்லாம் இருக்கிறதோ, அவனுடைய கட்டாட்சம், அவனுடைய ஒரு சௌஹார்தம், எம்பெருமானுடைய சௌஹார்தம், அதனால வரக்கூடிய அத்வேஷம் ஆபிமுக்கியம், எத்தனை காரியங்கள் பார்க்குறான் எம்பெருமான். சாது சமாகமம் அப்படின்னால எத்தனை காரியங்கள் பார்க்குறான். இதெல்லாவத்தையும் உண்டாக்குறது அவருடைய நல்ல கிரியைகள் தானே. நற்கிரிசை அப்படின்னு அவனுடைய நல்ல கிரியைகள் தானே. கிரிசைன்னா கிரியை. அந்த அந்த நல்கிரிசை நல்ல நல்ல இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, இந்த கிரியைகள் எல்லாம் உண்டான நாராயணன் நீ அப்படின்றது தெரிஞ்சுட்டேன். இந்த நல்ல கிரியைகள் எல்லாம் உன்கிட்ட ஏன் வந்தது அப்படின்னா, நீ நாராயணனா இருக்கிறியோ இல்லையோ. நாராயணன்னா என்ன? எல்லாரோட விட முடியாத ஒரு சம்பந்தத்தை கொண்டவன் அர்த்தம். விட முடியாத ஒரு சம்பந்தம் இல்லை, விட முடியாத 9 சம்பந்தங்களை கொண்டவன் அர்த்தம். பிதாச்ச ரக்ஷகா சேஷி பர்த்தா ஜ்ஞேயா சுவாமி ஆதாரா ஆத்மாச்ச போக்தாச்ச அப்படின்னு இந்த மாதிரியான 9 விதமான சம்பந்தங்களை கொண்டிருக்கிறவன் ரமாபதி, அந்த ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் நாராயணன். அந்த சம்பந்தம் இருக்கவே தான் இத்தனை காரியங்கள் பண்றான் எம்பெருமான் நமக்காக. ஆண்டாள் கறவைகள் பிஞ்சன்னு அப்படின்ற பாசுரத்துல ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார். உன் தன்னோடுறவேல் நமக்கிங் ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ. கறவைகள் பிஞ்சன்னு காணம் சேர்ந்துண்போம். எங்களுக்கு பெரிய இந்த கிரியா அதாவது கர்மயோகங்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம், நமக்கு ஞான யோகங்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. கர்மயோகம் கிடையாது, ஞான யோகம் தெரியாது.
இது ரெண்டே இல்லைன்னா அது தண்டாபூப நியாயம். அதாவது கர்ம ஞானங்களே இல்லைன்னா பக்தி எங்கே இருக்க போகிறது? அது கர்ம ஞானங்கள் இதனுடைய சககாரத்தால் தானே பக்தி வரணும். இதுவே இல்லைன்னா பக்தி எங்கே இருக்க போகிறது? அப்போ பக்தியும் கிடையாது. அப்படி இருக்க எம்பெருமான் கேட்டானா, அப்போ நான் எதுக்கு காரியம், நான் ஏன் உங்களெல்லாம் அனுகிரகிக்கணும்? ஒரு யோக்கியதும் இல்லாத உங்களுக்கு நான் ஏன் அனுகிரகிக்கணும் அப்படின்ட்டா, நீ தான் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தனாச்சு. நம் பக்கத்தில் குறை உண்டு நாம் ஒத்துக்கிறோமே ஒழிய, உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். எங்களுக்கு ஒன்றுண்டு, ஒரு யோக்கியத்தை உண்டு, உன்னை எங்களுடைய குலத்தில் பிறந்த நாம் அனுபவிக்கிறதான ஒரு பாக்கியத்தை நம்ம பண்ணியிருக்கிறோம். அந்த புண்ணியம் சாட்சாத் புண்ணியமான நீயே வந்திருக்கிறபடியாலே நமக்கு உண்டு, உன்னுடைய சம்பந்தத்தாலே நமக்கு உண்டு. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனாச்சே நீ உனக்கு எங்களுக்கெல்லாம் குறை சொல்லலாம், உனக்கு ஒரு குறையும் இல்லையே. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, நீ பெரிய மலையா இருக்கிற, நாம பெரிய பள்ளமா இருக்கிறோம். ரெண்டுத்தையும் எப்படி சமானப்படுத்திருக்குன்னா, அங்க மண் அள்ளி இங்க பள்ளத்துல கொட்டினா சமானம் ஆயிடுமோ இல்லையோ? அப்போ நீ தான் குறையற்றவனாச்சே, எல்லாம் நன்னா பார்த்துக்கலாமே. அதுக்கு தான் பெருமாள் கேட்டாரா, எல்லாம் சரிதான், நான் குறை ஒன்றும் இல்லாதவன், நீங்கள் நிறை ஒன்றும் இல்லாதவர்கள், எல்லாம் சரி இருந்தும் நான் ஏன் உங்களுடைய காரியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நிர்பந்தம்னா ஆண்டாள் அதுக்கு தான் காட்டுறார். உன் தன்னோடு வரவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உன்னோட சம்பந்தத்தை நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. நமக்கு என்ன, ஆண்டாளும் மற்ற உண்டான தோழிமார்களும் கிடையாது. எம்பெருமானே நாம நினைச்சாலும் முடியாது, நீயே நினைச்சாலும் முடியாதுன்ற. நமக்குன்னா அந்த எம்பெருமானும் கூட்டின்றா தன் பக்கத்துல, நீயே நினைச்சாலும் இந்த சம்பந்தத்தை அறுக்க முடியாது. ஆனபடியாலே நீ இந்த காரியத்தை பண்ணியே ஆகணும். உனக்கு தான் இந்த பிராப்தியே உண்டு. உன்னுடைய ஒரு உன்னுடைய ஒரு லாபத்துக்கு தான் இந்த சேத்தனை நீ அங்கீகாரம் பண்ணி ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா காட்டக்கூடிய ஒரு பாசுரம். அந்த விஷயத்தை தான் இங்க காட்டுறார். நாராயணன் அப்படின்னு இருக்கிறபடியாலே எல்லாரோட சம்பந்தம் அவினாபூதமான சம்பந்தம், விட்டு பிரிக்க முடியாததான ஒரு சம்பந்தத்தை கொண்டிருக்கிறவரான எம்பெருமான் ஆனபடியாலே நற்கிரிசை நாரணன் நீ, அந்த நல்ல கிரியைகள் எல்லாம் நீ கொண்டிருக்கிற. இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் உன் பக்கத்துல இழுத்துக்கிறதுக்கு வேண்டிய எத்தனை நல் கிரியைகளோ அதெல்லாம் நீ கொண்டிருக்கிற அப்படின்றதே இனி அறிந்தேன், நன்கறிந்தேன் நான். என்னை தவிர வேற யாரும் அறிந்தார் உண்டோ இந்த ஜெகத்துல? இவரே சொல்றாரோ இல்லையோ ஒரு இடத்துல, என்னுடைய மதிக்கு வானெல்லாம் உண்டோ விலை அப்படின்ற. அந்த மாதிரி என்னுடைய ஞானத்துக்கு எங்கேயானோ ஒரு மதிப்பு காட்ட முடியுமா? நீ தான் நாராயணன், நீ தான் எல்லா ஜெகத்துக்கும் சுவாமி, பிரம்மருத்ராதிகளுக்கெல்லாம் நீ தான் நியாமகன். என்னை போல இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அனுகிரகத்தை பண்ணக்கூடியவன் நீ. இதெல்லாவற்றையும் நன்னா தெரிஞ்சுட்டேன். எல்லா ஜெகத்துக்கும் காரணபூதன் நீ. இதுவரைக்கும் நான் கற்றதெல்லாம் நீ, இனிமே நான் கற்க போறதெல்லாம் நீ. எம்பெருமானே இத்தனை சொல்லி என்ன, ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் நல்ல விஷயங்கள் பண்றதுல ஒவ்வொரு கிரியையோட கூடின நாராயணன் நீ அப்படின்றதே நன்னா தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக எம்பெருமானுடைய அந்த பரத்வத்தை ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை காட்டுறாருங்க. அந்த அனன்யதா, அதாவது அந்த பிரதிஜை, முன்னாடி ஒரு பிரதிஜை பண்ணினாரோ இல்லையோ, அதாவது மகோபனிஷத் பிரக்ரியையில முதல்ல ஒரு பிரதிஜை பண்ணினாரோ இல்லையோ, எம்பெருமான் தான் சர்வஸ்மாத் பரன் அப்படின்னு. அந்த விஷயத்தை இப்பொழுது தலை கட்டி கொடுக்கிறார். அந்த எம்பெருமான், அதாவது அவனுடைய ஸ்ரீயப்பதித்வாதி எத்தனை விஷயங்கள் உண்டோ அந்த விஷயங்களாலே வரக்கூடிய, அவனுடைய அந்த சின்னங்களாலே வரக்கூடிய அந்த எம்பெருமானுடைய பரத்வத்தை பறக்க ஸ்தாபிச்சுட்டே வந்து நடுவில் இந்த 95 பாசுரங்கள் 94 பாசுரங்களில் பறக்க அந்த விஷயங்களை ஸ்தாபிச்சுட்டே வந்து கடைசியில் அந்த முன்னாடி பண்ண பிரதிஜையை தான் தலை கட்டி கொடுக்குறார் இந்த பாசுரத்தில். அதுதான் இந்த பாசுரம். இனி அறிந்தேன் ஈஷர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம், இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை, இனி அறிந்தேன் காரணம் நீ, கற்றவை நீ கற்பவை நீ, நற்கிரிசை நாரணன் நீ நன்கறிந்தேன் நான் அப்படின்ற இந்த பாசுரத்தாலே ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக இந்த விஷயத்தை காட்டி தான் இந்த பிரபந்தத்தை, இந்த திவ்ய பிரபந்தத்தை தான் தலை கட்டி கொடுத்தார் அப்படின்றதான் நமக்கு அனுபவிக்க பிராப்தமான ஒரு அற்புதமான விஷயம். இப்பேற்பட்ட இந்த 6 பாசுரங்களுடைய அனுபவத்திலே அடியேன்
விண்ணப்பிச்ச விஷயங்களிலே எத்தனையோ தவறுகள் இருக்கும். அந்த தவறுகளெல்லாம் மன்னித்து அதில் இருக்கிற குணாம்சங்களை மட்டும் கொண்டு என்னுடைய ஆச்சாரியனுடைய பரம அனுகிரகத்தினாலே வந்த அந்த குணாம்சங்களை மட்டும் கொண்டு அடியனுடைய பிரகிருதி சம்பந்தத்தாலே வந்த அத்தனை தோஷங்களையும் கழித்து இந்த விஷயத்தை ஸ்வீகாரம் பண்ண வேணுமா பிரார்த்திச்சு, க்ஷமிக்க வேணுமா பிரார்த்திச்சு அடியன் நிற்கிறேன். ஸ்ரீமதே சௌமியஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஸ்ரீ ஸ்ரீஷதத்வதீபானாம் சௌமியஜா மாத்ருயோகினாம் வாதிகேசரிணாம் பூயாது நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்கு ஸ்ரீ ஜீயர் சுவாமியுடைய திருவடி தாமரைகளுக்கும் பல்லாண்டு பாடி ஸ்ரீ எம்ஓ பார்த்தசாரதி சேரிட்டிஸ் அந்த நிறுவனத்தார்க்கும் அடியனுடைய பிரணாமங்களை செலுத்தி பொறுமையோடு கேட்டு அனுகிரகித்த தேவரீர்களுடைய ஸ்ரோதாக்களுடைய திருவடி தாமரைகளுக்கும் பல்லாண்டு பாடி நிற்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.